जानकीकान्तस्मरणं जय जय राम राम। ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றது என்னன்னா, மனசு ஈ மாதிரி இருக்கு. அது ஜாங்கிரிலையும் உட்காரும், சாக்கடையிலையும் போய் உட்காரும். அந்த மனசுக்கு என்னன்னா, சாக்கடையில் உட்காரத்துக்கு தான் ரொம்ப பிடிக்கும். மனசாகக்கூடிய ஈக்கி சாக்கடையில போய் உட்காரத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜாங்கிரியுடைய சுகம் அதுக்கு என்னங்கிறது இன்ஸ்டண்டா தெரிய மாட்டேங்கிறது, சாக்கடையினுடைய சுகம் இன்ஸ்டண்டா தெரியறது. இதே மாதிரி தான் லௌகிகத்தில் இருக்கப்பட்ட மனுஷனுடைய மனசு. அது என்ன பண்ணும்னா, பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு இருக்கிற என்னென்ன ரீசன்ஸ் கண்டுபிடிக்கணும் அந்தந்த ரீசன்ஸை கண்டுபிடிச்சிடும். வாஸ்தவத்துல தபசு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, தபசுக்கு உண்டான நிர்வேசனங்கள் சாஸ்திரம் தாராளமா கொடுக்கறது. உபனிஷத்துல இருந்து எடுத்து பார்த்தலான்னா தத்தி தபஸ் தத்தி தவஹா அப்படின்னு தத்தே தபசுங்கிறது, பிரம்மத்தையே தபசுன்னு சொல்றது. தபோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு சொல்றது. அப்புறம் சிருஷ்டி பண்றதுக்கு ஆரம்பமே தபசா இருக்குன்னு வேதத்துல ஒரு பாகத்துல சொல்றது. பிரஜாபதிர காமேத பிரஜாசிருஜேதி தபோ தப்பியதா சர்ப்பான சிருஜத சோகாமேத பிரஜாசிருஜேத்தின்னு வேதம் சொல்லிட்டு போறது. சிருஷ்டி பண்றதுக்கு தபசு தான் பிரம்மா பண்றாரு. சோ சிருஷ்டிக்கு காரணமா இருக்கு தபசு. பிரம்மமாகவும் இருக்கு தபசு, சிருஷ்டிக்கு காரணமாகவும் இருக்கு தபசுங்கிறத. சிருஷ்டிக்கு காரணம் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா பிரம்ம மாத்திரமா இருக்க முடியாது, மாயும் கூட உண்டு. சோ தபசுக்கு மாயின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படி சொல்லிட்டு போகிறத நம்மளை பொறுத்த மட்டும், இப்ப இதெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கு, அதை சொல்லியிருக்கு, இது சொல்லியிருக்கு. நம்மளை பொறுத்த மட்டும் தபசுங்கிறது என்னன்னா, ஒரு பகவத் விஷயம், அது ஏது வேணா ஆகட்டும், எது வேணா ஆகட்டும். ஒரு நாளைக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு நாளைக்கு 108 தடவை ராமநாமா சொல்றதுன்னு, 6000 7000 சொல்லலை, 108 தடவை ராமநாமா சொல்றதுன்னு இருக்கட்டும். அந்த 108 தடவை ராமநாமா சொல்றத ரெயின் ஆன் ஷைன், ரெயின் ஓர் ஷைன், என்ன வாட் மே கம் வாட் மே, அதை கன்சிஸ்டண்டா கம்பல்சரியா பண்றதுக்கு மனசை பழக்கிறது தான் தபஸ். பகவத் விஷயத்தை இப்ப இந்த 108 தடவை ராமநாமம் சொன்னேன் இல்லையா, இந்த 108 தடவை ராமநாமாவை சொல்றதுக்கே மனசு சில சமயம் விடாது. மனசு ரெண்டு விதமா பிரிஞ்சிருக்கு. மனசு நல்லதே பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மனசு இருக்கு, அந்த நல்லதை பண்ண வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு மனசு இருக்கு. அந்த மனசு சாக்கு போக்கு சொல்லும், சாக்கு போக்கு சொல்லும், சாக்கு இதை பண்ண வைக்காம இருக்கிறதுக்கு உண்டான ரீசன்ஸ் உண்டாக்கும். இப்படி இன்னைக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, தூக்கி ஏந்திரதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாமே, இப்படி ஏதாவது பைசாக்கு பிரயோஜனப்படாத ரீசன்ஸ் சொல்லு. அதனால என்ன ஆயிடும்னா அந்த அங்கதான் அந்த தபசு கெடுறது. அதே மாதிரி ராமன் கிட்ட ரொம்ப பிரியத்தோடு இருந்தா கைகை. எப்பேற்பட்ட பிரியம் தான், பரதனை விட ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலப்தி நோபலட்சதே விசேஷம் நோபலட்சையே. ராமனாகட்டும் பரதனாகட்டும் எனக்கு அதுல அவள்கிட்ட விசேஷம், அவள்கிட்ட வேற்றுமை தெரிய மாட்டேங்கிறது. இன்னும் சொல்ல போனா எனக்கு பரதன் கிட்ட தான் பிரியம், ராமன் கிட்ட தான் பிரியம் ஜாஸ்தியா இருக்கு பரதனை விட அப்படின்னு சொன்ன அந்த கைகையினுடைய அந்த நல்லதை சிந்தனை பண்ணக்கூடிய மனச நல்லதை பண்ண விடாம இருக்கிறதுக்கு, அதாவது நல்லது பண்றது கெட்டது பண்றது, நான் கெட்டதுங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தல இது வரைக்கும். பிகாஸ் பிரபஞ்சத்துல ஒண்ணுமே கெட்டது கிடையாது. என்னது இருக்கும் உபயோகம் இல்லாததோ கெட்டதாகவோ பிரபஞ்சத்துல ஒண்ணும் கிடையாது. அது சொல்லுவா, சூகர விஷ்டைன்னு ஒண்ணு இருக்கு, சூகரிய விஷ்டைன்னு ஒண்ணு இருக்கு. சூகரின்னா சூக்கரானா பன்றி, ஆண் பன்றிக்கு சூக்கரஹா, பெண் பன்றிக்கு சூகரி. சூக்கர விஷ்டை அப்படிங்கிறது ஆண் பன்றியினுடைய விஷ்டை. ஆனா அதே வளம் போடுறதுக்கு உபயோகப்படலாம்.
இந்த வளமா போடுறதுக்கு உபயோகம் பண்ணலாம். மண் ஃப்ளரிஷ் ஆகும், நியூட்ரிஷன்ஸ் ஆகும், யூஸ் பண்ணலாம். சூகரி விஷ்டி அது கூட பயன்படுத்த முடியாது. அதனால சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, அபிமானம் சுராபானம், கௌரவம் ரௌரவம் சமம், பிரதிஷ்டா சூகரி விஷ்டா, த்ரீம் தெக்வா குரும் பஜேத் அथवा த்ரீம் தெக்வா ஹரிம் பஜேத். இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னன்னா, அபிமானம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அபிமானப்பட்டு இருக்கோம் இல்லையோ, எனக்கு அது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கும், நான் எப்படி, இது வந்து எதுக்கு சமம்னு கேட்டா சுராபானம், லிக்கர். கௌரவம் அப்படின்னு வந்து சொல்ல வச்சுட்டு இருக்கோம். ப்ரௌடு, நாட் ஈவன் ப்ரைடு, ப்ரௌடு, தேவையில்லாத ப்ரௌடு. அது வந்து எதுக்கு சமம்னு கேட்டா கௌரவம்னு சொல்லுவதுக்கு. அதுக்கு ரௌரவம் சமம். ரௌரவம்னு ஒரு நரகம் இருக்கு. இந்த அவசியம் இல்லாத இந்த கௌரவம் வந்து நரகத்துக்கு சமம். ஏன் தெரியுமோ, அது அந்த கௌரவம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட அந்த ரெஸ்பெக்ட் இல்லாட்டினா அந்த ஸ்தானம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகலையானா மனசு ஒடிஞ்சே போயிடும். கௌரவம் சமம். பிரதிஷ்டா சூகரி விஷ்டா. பிரதிஷ்டைங்கிறது தேவையில்லாத இந்த புகழ், இதெல்லாம் தான் பிரதிஷ்டை. பிரதிஷ்டை எதுக்கு சமம்னா சூகரி விஷ்டாக்கு சமம்னு சொன்ன. சூக்கர விஷ்டா சொல்லலை, சூகரி விஷ்டா சொன்ன. ஏன்னா சூக்கர விஷ்டைக்காவது வளமா போடுறதுக்கு பிரயோஜனம் உண்டு, சூகரி விஷ்டைக்கு அது கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூஸ்லெஸ். ஆனா ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் என்ன முடிக்கிறதுன்னா, த்ரீம் திக்வா, இதை மூணையும் தியாகம் பண்ணு. விமானத்தையும் கௌரவத்தையும் பிரதிஷ்டையும் தியாகம் பண்ணிட்டு த்ரீம் திக்வா குரும் பஜேத், த்ரீம் திக்வா ஹரிம் பஜேத். இந்த மூணை விட்டு பகவானையோ குருவையோ ஆசிரியை அப்படின்னு சொல்றது, சேவை பண்ணுங்கிறது. ஆனா இதுல சொன்னப்ப சூகரி விஷ்டான்னு சொன்னோம் இல்லையா, ஏன் சூகர விஷ்டை சொல்லலை? யூஸ்லெஸ். சுகரி விஷ்டைங்கிறது யூஸ்லெஸ். ஆனா ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில ஒன்னாக்கும் சுகரி விஷ்டை கூட, ஈவன் அது கூட சுகரி விஷ்டை கூட ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில ஒண்ணு. அப்ப அதை போய் எப்படி யூஸ்லெஸ் சொல்றது, கெட்டதுன்னு சொல்றதுன்னு? அது கெட்டது சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காவது யூஸ் பண்ற முடியாது. ஸோ ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில ஒண்ணு கூட யூஸ்லெஸ் கிடையாது, கெட்டது கிடையாது. அதனால நல்ல மனசுன்னு ஒண்ணு, இன்னும் நல்லதை பண்ண வைக்காத ஒரு மனசுன்னு ஒண்ணு, நல்லதையே எண்ணின்னு இருக்கா கைகி. ராமன் தான் வேணும், எனக்கு ராமன் தான் பிரியம், ராமன் கிட்ட தான் பிரியம் இருக்குன்னு சொன்ன அந்த கைகிக்கு அந்த பக்கத்து மனசு மாதிரி இருக்கா கைகி. மந்திரை அவள்கிட்ட என்னெல்லாமோ பேசி என்னெல்லாமோ ஒன்றும் பேசல, இன்செக்யூரிட்டியை தான் எடுத்து போட்டு காட்டினான். இன்செக்யூரிட்டிக்கு உண்டான சான்சஸ காட்டினான். இது இப்படி இது ராமன் பட்டாபிஷேகத்தை ஆயிட்டானா உனக்கு இன்செக்யூரிட்டி வந்துடும், உனக்கு இன்செக்யூரிட்டிக்கு இடம் இருக்கு, நீ கௌசல்ய முன்னாடி கை கூப்பி நிற்கணும். அதுக்கு அவள் சொல்றா, நன்னா என்ன ராமனே சொல்றார், மாசு ஸ்ரீமந்தினி காச்சித்து ஜனையே புத்திர மீதிருஷம். இது ராமன் துக்கத்துல சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அழுதுன்னு இருக்கிறத சொல்றார், உலகத்துல ஒரு அம்மா கூட என்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றுடப்படாது அப்படின்னு சொல்றார். ஆனா யாராவது நினைச்சா கூட பெற முடியாதுங்கிறது தான் வாஸ்தவம். யாராவது நினைச்சா கூட பெற முடியாது. அதனாலேயே புத்திரனை பெற்றவள்ளையே ஏற்றமானவள் கௌசல்யா. இதெல்லாம் திருப்பி நல்ல ஞாபகம். இந்த மடத்துக்கு முதல் இங்க 2வது வாட்டி வரும்போ அப்போ தெரியுமா, 2023 நினைக்கிறேன், 22 அந்த 2022 ஆராதனைக்கு அவள்கிட்ட அனுப்பிய வாங்க வந்த சமயம். அப்ப இங்க ஆராதனை நடந்துட்டு இருக்கு, மாலையபக்ஷம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு அப்போ இங்கே போதனத்தினால தெரியும், வேற யாரையும் தெரியாது. நான் தங்கிட்டு இருந்தது கும்பகோணத்தில் ரமண தீட்சிதராத்தில். அங்கேருந்து கார்த்தால வந்தேன். கார்த்தால வந்துட்டு இங்கே பார்த்தப்போ பக்கத்தில் பாகவதம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, அப்பா எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா.
அப்பாவை பழக்கம் உண்டு, ரொம்ப இப்போ இருக்கிற ரொம்ப பழக்கமும் கிடையாது, அவ்வளோதான். அப்போ இது முடிச்சுட்டு சொன்னா கிருஷ்ணபிரேமி அண்ணா இங்கே இருக்கான்னு சொன்னேன். சரி சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போனேன். 12 மணி ஆயிடுச்சு. எனக்கு அப்புறம் தான் தெரியும், பாராயணம் முடிச்சதுக்கப்புறம் 12 மணி ஆயிடுச்சு. ஸோ உள்ள போயிட்டா போயிட்டா சொன்னா சாயங்காலம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா. சாயங்காலம் 3 மணிக்கு வேணுமோ, அது வரைக்கும் தான் இங்கே இருக்கிறது. திருப்பி கும்பகோணம் வரைக்கும் போயிட்டு வர முடியாது. இவ அப்பாவே வந்தா, சந்திரஜியே வந்தார். அந்த இங்கே இந்த இடத்துல அப்ப பந்தல் போட்டிருந்தா, இங்கே பந்தல் போட்டிருந்தது. ஸோ அவர் ஸ்கூட்டரில் யாரோ வச்சுட்டு இருந்தார். ஸோ கேட்டேன், இப்படி பார்த்துட்டு போகலாம்னு இருக்கு, என்ன பண்ணலான்னு. இங்கே ஒரு சொல்லி திறந்தார், அங்கே கொஞ்சம் நேரம் படுத்துங்கோ, உங்கள் ஆத்துக்கு இந்த பக்கத்து வீடு, பேர் தெரியலை, அந்த பக்கம் படுத்துங்கோ, மத்தியானம் பார்த்துட்டு போங்கோ. சரி சொல்லிட்டு அன்றைக்கி படுத்துட்டு, அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அந்த கொஞ்சம் விசேஷ அனுகிரகம் எல்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு தூங்கி எழுந்திருந்து அங்கே போய் கிருஷ்ணபிரமணியனை பார்க்கறதுக்கு போனேன். நமஸ்காரம் பண்ணேன். அவர் ராமராமா எடுத்து வச்சார். எல்லாம் விசேஷமாக எல்லாம் இருந்தது. அப்போது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் ரசகரமான கான்வர்சேஷன் நடந்தது. முடிச்சுட்டு ராத்திரி அடுத்தப்போ இங்கே பஜனை நடக்கிறது. இங்கே வந்துட்டு நான் பஸ்ஸில் ஏறி கும்பகோணம் போகிறதுக்கு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப்பில் அங்கே இருக்கிற வேலை எனக்கு இப்படி ஒரு பாட்டு, நான் வந்து ராமாயணத்தை பூராவே ஒரு 1000 பாட்டா பண்றதுக்குன்னு ஒரு விஷயத்துல வச்சிருக்கேன், மனசுல சங்கல்பம் வச்சிருக்கேன். ஸோ அதுல ஒரு பாட்டு கௌசல்யா கிட்ட, இதுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா இந்த இங்க வந்ததுக்கும் போசேந்திராளுக்கும் இந்த பாட்டுக்கும் இப்ப நான் சொல்லப்பட்ட இந்த விஷயத்துக்கும் பந்தம் இருக்குங்கிறதுனால சொல்றேன். கேட்டா என்னை பத்தியே சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, இந்த மடத்துக்குள்ளேயும் இந்த ரெண்டுக்கும் உண்டான சம்பந்தத்தினால சொல்றேன். அங்க வந்து இருக்கிறது ஒரு பாட்டு வந்தது. ஈதிருஷம் புத்திரம் கீதிருஷம் லப்தம் கௌசல்யே ப்ரூஹி தத்வதஹ. இப்படி ஒரு பாட்டு. தேவாள் எல்லாரும் கௌசல்யாட்ட வந்து கேட்டுக்கிற மாதிரியான ஒரு பாவத்துல, இப்படி ஒரு பிள்ளை எப்படி கிடைக்கும் கௌசல்யே அப்படின்னு தேவாள் கேட்டுக்கும்படியான ஒரு பாவத்துல வந்து கிருத்தனம். அதனால லோகத்துல யாரானாலுமே கௌசல்யா மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுரும், கௌசல்யக்கு பிறந்த குழந்தைய மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுற முடியாது. அப்பேற்பட்ட குழந்தை, அப்பேற்பட்ட ராமன் மந்தரை உட்கார்ந்து கைகிட்ட திணிக்கிறச்ச, நீ கௌசல்யக்கு கை கட்டி நிற்க வேண்டி வரும் அப்படின்னு சொன்னா கைகையே சொல்றா, இப்பேற்பட்ட புள்ளைய பெத்தவ முன்னாடி நான் கை கட்டி தந்தா என்ன? இப்பேற்பட்ட புள்ளைய பெத்ததுக்காகவே அவளுக்கு கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரது. இந்த பரதன்கிற ஒரு ஒரு விஷயம் அவள்கிட்ட வீக்னஸா இருக்கு. இந்த மமதை அவள்கிட்ட இருக்கு. இந்த மமதை இருக்குங்கிறதாலையும் அவளுக்கும் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா தேவையில்லைங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு உள்ளூரா சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுட்ட மந்தரை அவளே அதுக்கு தாக்கோல கையில கொடுத்துட்டா. மந்திரை கையில தாக்கோல கொடுத்துட்டா. சொல்றா, ராமன் தம்பியை ரொம்ப பிடிக்கப்பட்ட பிராதிருவத்சலன். அதனால 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ராமன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பனே, இப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ள இருக்குங்கிறத தெரிஞ்சவள் மந்தரை மேல பேச ஆரம்பிச்சா. அது எப்படி என்ன மாதிரி நினைக்கிறாய் கைகேயி, அப்படியெல்லாம் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க மாட்டான். ராஜ்யத்துக்கு சுகங்கள், அந்த சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அப்புறம் அதுல இருந்து விலகிறதுக்கு தோணுமா? அதுல இருந்து தான் விலக முடியுமா? அதுல இருந்து விலக முடியாது. அதனால பரதனுக்கு கண்டிப்பா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க மாட்டான். பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க மாட்டான்ங்கிறது இல்லாம அவனை வேணா காட்டுக்கே துரத்தி விட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. லக்ஷ்மணனுக்கு வேணா பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பனே தவிர்த்து பரதனுக்கு எல்லாம் யுவராஜ பட்டாபிஷேகம் ராமன் கையால பண்ணி வைக்க மாட்டான். அந்த நப்பாசி நீ வச்சுக்காதே இப்படி சொன்னோன்னு கைகி கம்ப்ளீட்லி சரண்டர் டு திஸ் மந்திரா. சின்ன சாக்கு போக்க சொல்லி பெரிய லாபத்தை இழக்கிறது, சின்ன சாக்கு போக்க சொல்லி பெரிய லாபத்தை இழக்கிறது, அதுதான் இங்க நடக்கிறது. பெரிய லாபங்கிறது சத்சங்கம். எங்கேயாவது ஒரு நம்ம சங்கீர்த்தனம் இருக்கு,
அப்படின்னு சொல்றா. 2 பேரும் வந்துட்டு போங்களேன். அது இல்லை பார்த்துங்கோளேன், இன்னைக்கு தான் நான் வடாத்த காய போட வச்சேன் பார்த்துங்கோ. அதனால இந்த சின்ன காய்ச்சாக்கு பாருங்க, எதுக்கு எதை கனெக்ட் பண்றா பார்த்தலாம். இதுக்குதான் சொல்லுவா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் சேர்த்து முடிச்சு போடுறதும் சொல்லுவா. அந்த ஒரு இன்செக்யூரிட்டியை காரணமா காட்டி பெரிய லாபமான ராமனை இழக்கிறதுக்கு தன்னுடைய நல்ல எண்ணங்களை, நல்ல எண்ணத்துக்கு விபரீதமா இருக்கக்கூடிய எண்ண ரூபத்தில் இருக்கிற மந்திர கிட்ட சரண் அடைஞ்சுட்டா, சரண்டர் பண்ணிட்டா. என்ன பண்ணணும் சொல்லும் தான். இப்ப என்ன பண்ணணும் முதல்ல சொல்றதுக்கு விட முதல்ல என்ன சொல்றா, அந்த மாதிரி ஒரு அழகி உண்டா, எப்படி இருக்க பாத்தியா. யதுச்யமானமாத்மார்த்தம் மத்தத்வம் ஸ்ரோதுமிச்சசி கிஞ்சிதுத்தாய சயனாத் ஸ்வஸ்திர்நாதிதமப்ரவீத் கதயஸ்வமோபாயம் கேனோபாயேன மந்தரே பரத பிராப்னுயாத்ராஜ்யம் நது ராமஹ கதஞ்சன. ராமன் ஒரு காலம் ராஜ்யத்தில் உட்காராம இருக்கிறதுக்கு, பரதனுக்கு ராஜ்யத்தை கிடைக்கிறதுக்கு கேனோபாயேன மந்தரே, என்ன உபாயம் இருக்கு சொல்லு மந்தரே. உன்னை பார்த்தா எனக்கு இப்ப எப்படி தோணுறது தெரியுமா. கொஞ்சம் மந்தரைய பத்தி சொல்லி இப்ப சொல்றா. அவளுக்கு ஒரு சாதாரண மாலையை கொடுத்தா முதல்ல. அது வால்மீகி சொன்னாருங்க, மந்திரிக்கு இதம் து மந்தரே மகா மந்தரே மஹ்யம் ஆக்கியாதம் பரமம் பிரியம் ஏதன்மே பிரியமாக்கியாதம் கிம்பா பூயः கரோமி தே சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு மாலையை அவளுக்கு எடுத்து கொடுத்தா. இத தத்வாது ஆபரணம் தஸ்யை, ஆபரணம் தான் சொல்றார். அது சொர்ண ஆபரணமா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கொஞ்சம் சொர்ணத்தை விட விலை கம்மியான வெள்ளி ஆபரணமா இருக்கலாம். இப்போ சொல்றத மந்தரைக்கு உனக்கு நான் நிறைய சௌபாகியங்களை பண்ணி வைக்கிறேன். அத்திர தேகம் பிரமோக்ஷ்யாமி மாலாம் குப்ஜே ஹிரண்மயி, தங்கமான ஒரு மாலை அவனுக்கு பண்ணி போடுறேன். பிகாஸ் திஸ் ஷோஸ் எந்த அளவுக்கு கைகை இப்போ மந்திரைய மதிக்கிறாங்கிறது தெரியறது. கைகை கம்ப்ளீட்லி மந்திரையனுடைய வசத்துக்கு ஆயிட்டாங்கிறது இந்த மாலையை வச்சு. அந்த மாலை தானே இது, இது எல்லாத்தையும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா முதல்ல கொடுத்தது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கொடுத்தா. இப்போ ரொம்ப ரெவரன்ஸோட மந்திரையை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த ரெவரன்ஸோட தரேன் அப்படின்னு சொல்றா. அவள் சொன்னா, நெட்டிக்கு நான் அதை சொல்லிட்டேன், பட் ஸ்டில் சொல்றேன். சம்பராசுரனுக்கும் இந்திரனுக்கும் யுத்தம் நடந்த வேளையில வைஜெயந்தம் என்கிற பிரதேசத்துல தசரதன் ரதம் ஓட்டிட்டு போகிற வேளையில தசரதனுடைய ரதத்தை நீ கொஞ்சம் அப்புறப்படுத்தி, தசரதனுக்கு தூக்கம் வந்த வேளையில் அவனை ஆஸ்வாசப்படுத்தி அவனுக்கு க்ஷீணத்தை மாத்தி விட்டு திரும்பி யுத்தத்துக்கு அறிவிச்சியே. அந்த சமயத்துல தசரத மகாராஜா அவனுக்கு 2 வரத்தை கொடுத்தானே, அந்த வரத்தை இப்ப கேளு. சோ மந்திரி எந்த அளவுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கா பாருங்க. இது கைகையினுடைய மனசிலேயே இல்லாம இருக்கிற ஒரு விஷயம். கைகை இந்த வரனை பத்தி நினைச்சு கூட பார்க்கல. அந்த 2 வரன்ங்கிறத அந்த அபிமானம் மமதை அது அப்படியே மந்திரை அப்படியே எடுத்து கைகைக்கு பிரதர்சிப்பிக்கிறான். கைகை அப்படியே தூக்கி எடுத்து அந்த மந்திரை அப்படியே தூக்கி எடுத்து அபிமானத்தையும் மமதையும் கைகையுடைய மனசுல பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறான். ஏன்னா ஏதோ ஒரு ஓரத்துல கைகைக்கு உள்ள இந்த அபிமான மமதை இருக்கு. அந்த அபிமான மமதை தான் ராமன் இழக்கிறதுக்கு காரணம் ஆகிறது. பகவான் இழக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம பகவான் ஈஸ்வரனை பிடிக்க முடியாததுக்கு காரணம் என்ன? அகங்காரமும் மமதையும் மாத்திரம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 2 விஷயத்தை தியாகம் பண்ணோம்னா ஈஸ்வரனுக்குள்ள நம்ம இந்த 2 விஷயம் இருக்குங்கிறதுனாலயே ஈஸ்வரனுக்குள்ள போக முடிய மாட்டேங்கிறது.
லோகத்துக்குள்ள போயிடுறோம். அபிமானமும் மமதையும் நம்மளை முழுங்கிடுறது. அபிமானத்தையும் மமதையும் விட்டுட்டோம்னா ஈஸ்வரன் நம்மளை முழுங்கிடலாம், ஈஸ்வரனுக்குள்ள ஆயிடலாம். அகம் மமாஸ்மி அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். தவாஸ்மி அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காளான்னு பாக்குறார் ராமர். யாச்சந்தே சொல்லலை, தவாஸ்மி தீச்ச யாச்சத்தே அப்படிதான் சொன்ன. யாராவது ஒருத்தன் தவாஸ்மி அப்படின்னு சொல்றானா நான் பார்த்துட்டு இருக்கேன். தவாஸ்மி அப்படின்னா உன்னுடையது தான் அப்படின்னு அர்த்தம். அதுல கூட அந்த மமத்தை அகங்காரம் தீர இல்லாம போயிடுறது. ஏன்னா என்னுடைய பகவான் அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட ஒரு மமத்தா இருக்கு, அகங்காரம் இருக்கு. ஆனா உன்னுடையதுன்னு சொல்றானோ யாராவதுன்னு பகவான் பார்த்துட்டு இருக்க. தவாஸ்மி தீச்சே அச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி. யாராவது ஒருத்தன் கேட்டா நான் எல்லாருக்கும் அபயம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். கேட்க மாட்டேங்கிறானே. இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணுமானா நியூட்டன் ஒரு லா சொன்னார், unless and until an external force is applied to it. இப்படி ஒரு லா வந்து நியூட்டன் சொல்றார். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் தானே ஃபர்ஸ்ட் லா. இந்த ரூல் எல்லா இடத்துலயும் அப்ளிகபிளா? இந்த ரூல் ஈஸ்வர விஷயத்துல கூட அவ்வியாஜ கிருபா சிந்து, அவ்வியாஜ கிருபா சிந்து எல்லாம் சரிதான். ஆனா அந்த அவ்வியாஜ கிருபா சிந்து தூண்டி விடுறதுக்கு ஒருத்தர் வேண்டி இருக்கு. அந்த பொறுப்பை தான் தாயார் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கான். தூண்டி விடுறா. அவர் தூங்கி போறா. இவர் தட்டி தூக்கி கிருபை பண்ணும் அப்படின்னு எழுப்பி விடுறா. யாராவது கேட்டாதான் அனுகிரகம் பண்ணுமா? அனுகிரகம் பண்ண வேண்டியதானே, எனக்காக பண்ணுங்களே. சரி நீ கேட்டுட்டா இல்லையா, அனுகிரகம் பண்றேன். ஏன்னா பிரம்மம் எப்பவுமே பிரம்மமா தான் இருக்கும், இன்ஆக்டிவா தான் இருக்கும். அது ரூபம் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் அது இன்ஆக்டிவ்னஸ், அதனுடைய அந்த நிச்சலத்துவம் பிரம்மத்துக்கு. அது ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிற பிரம்மமா இருக்கட்டும், கைலாசத்துல உட்கார்ந்து இருக்கிற பிரம்மமா இருக்கட்டும், இல்லை நிராகாரமாக பிரம்மமா இருக்கட்டும், அது நிச்சலத்துவமாவே தான் இருக்கும். அந்த நிச்சலத்துவத்தை அனுகிரகம் பண்ணணுங்கிற அந்த கிரியை பண்றதுக்கே ஒரு அந்த இச்சையை கொடுக்கறதுக்கே ஒரு இச்சா சக்தி, அந்த அனுகிரகம் பண்ண வைக்கிறதுக்கு, அந்த கிரியை பண்ண வைக்கிறதுக்கு கிரியாசக்தி, யாருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கறது தெரிய வைக்கிறதுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஞான சக்தி இது வேண்டி இருக்கு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஸ்வரூபிணி. அது அப்படியேதான் இருக்கும், இன்ஆக்டிவா தான் இருக்கும். தாயார் தான் எழுப்பி விடுவாள், கிருபை பண்ணு. யாராவது ஒருத்தன் சொல்றானோ பகவானே நான் உன்னுடையது, சிங்கப்பூர் பார்க்கணும், அமெரிக்கா பார்க்கணும், லண்டன் பார்க்கணும், இப்படி எல்லாம் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் போறா. புதுசா சினிமா வந்து இதை பார்க்கணும் இப்படின்னு போறா. எவராவது ஒருத்தன் கிளம்புறானா பகவானை பார்க்கணும்னு? ஒருத்தன் கிளம்புறானா ஈஸ்வரனை பார்க்கணும், ஈஸ்வரனை எல்லாத்தையும் விட்டுட்டு ஈஸ்வரனை பார்க்கணும். இப்படி ஒரு ஜோதி கிளம்பித்து தட்சிணேஸ்வரத்துல. இது பார்த்தது படிப்பா, எனக்கு அரிசி வழைக்க சம்பாதிக்கிற படிப்பு எனக்கு வேண்டாம். வேலையா பகவானையே அடையணுங்கிற குலத்துல பிறந்துட்டு ஒருத்தன் கை முன்னாடி கை கட்டி வேலை பார்க்கறதா எல்லாம் கேட்கிறார். எத்தனை வயசுல இருந்தா? 8-9 வயசுல ராமகிருஷ்ண பரமஹம்சர் அண்ணாட்ட ஹதாரிட்ட எல்லாம் கேட்கிறான். ஏண்டா கதாய் கதாதர் பேரு கதாய், வேலைக்கு போண்டாமாடா, பைசா சம்பாதிக்க வேண்டாமாடா? என்ன எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு பகவானே அடையணும் அப்படிங்கிற அந்த குலத்துல பிறந்துட்டு இவனுக்கு மினாதியாவது கை கட்டிட்டு பைசா சம்பாதிக்கிறதுக்கு போவனான்னா, சரிடா நீ 4 அக்ஷரம் படிக்கலையேடா, இந்த படிப்பால என்ன கிடைக்க போறது? பகவான கிடைக்குமா? ஏண்டா படிப்பால சம்பாதிக்க சாப்பிட வேண்டாமா? கல்லுக்குள்ள இருக்கப்பட்ட தேரைக்கு யாரு சாப்பாடு போடுறா? ஆக்சுவலா அது இப்ப நான் சொன்னது அவருடைய சோம்பேறித்தனமே கிடையாது. சாதாரணமா லோகத்தில் இன்னொரு கேஸ் உண்டு. ஈஸ்வரனை என்ன பகவத்கீதையில போறேன், பாகவதம் போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன், சோம்பேறித்தனம்.
அது சோம்பேறித்தனத்துல சிலது உண்டு. வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால இதான பிரச்சனை இல்லை. மத்தியானம் ஒரு 12 மணி வாக்கில் சப்தாகம் நடக்கிற இடத்துக்கு போனால் சாப்பாடு கிடைச்சிடும். சாயங்காலம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடமாச்சு. ராத்திரி இடத்துக்கு வந்து படுத்துருந்தா இப்படி கொஞ்சம் சோம்பேறித்தனம் உண்டு 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 நிறைய பார்த்துருக்கேன் நான். அது இல்லை. இங்க உழைப்புன்னா உழைப்பு, அப்படி ஒரு உழைப்பு. அவர் உழைச்சா மாதிரி யாராவது உழைச்சிருக்காளா? பிசிக்கலி அண்ட் மென்டலி. பிசிக்கலி அண்ட் மென்டலி ராமகிருஷ்ண பரமஹம்சர் உழைச்ச உழைப்பு ஒரு லௌகிகனால் உழைக்க முடியாது. எப்படி உழைக்கிறார்? ராத்திரி தூக்கம் இல்லாம ஜபம், தியானம், அழுகை. ஜபம் தியானத்தை விட அழுகை. அழுது 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 பார்த்தார். பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணார்னா பார்த்துட்டே இருக்காரு. சரி, பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லௌகிகத்தில் ஆசை வந்துதா பார்த்தா. அதுதானே ஆச்சரியம். இப்ப இப்படி பார்த்துட்டேன் இல்லையா, இனியும் வேற 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 ரூபத்துல, வேற வேற பாவத்துல, வேற வேற விதமா, வேற வேற மார்க்கத்துல கூட கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கு உழைக்கிறார். ஒரு 50 வருஷம் தான் வாழ்ந்திருக்கார் சரீரத்தோட. 50 வருஷம். ஆனா அந்த 50 வருஷம் தன்னுடைய சரீரத்தையே ஒரு ஸ்பிரிச்சுவல் லெபார்டரியா மாத்திட்டார். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. தன்னுடைய சரீரத்தையே ஸ்பிரிச்சுவல் லெபார்டரியா மாத்தி அப்படி பண்ணிருக்கார். ரமண மகர்ஷி எல்லாமே நடக்கிற வீடியோ எல்லாம் இருக்கு. அதை பார்த்தா ஒரு 50-60 வயசு உள்ள ஒருத்தர் நடக்கிற மாதிரியே இருக்கு. ரொம்ப ஏதோ வயசானவர் கட்டையை வச்சுண்டு இப்படி இடுப்புல கையை வச்சுண்டு இப்படியே நடக்கிறாரு. நம்ம பரமஹம்சருடைய போட்டோ பாருங்க. இந்த இப்படி கீழே உட்காந்துண்டு ஒரு மாதிரி ஒரு சமாதி ஸ்திதியில இப்படி கையை வச்சுட்டு கொஞ்சம் ஒருத்தர் திருஷ்டியா இருக்கப்பட்ட ஒரு போட்டோ இருக்காது. ஆனா சிரிப்போ அப்படி ரொம்ப பிரசித்தமான படம். அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது அதான் அந்த தக்ஷேஸ்வரம் போனவங்களுக்கு தெரியும். 12 சிவன் கோவில்கள் இருக்கு, ஜோதிர்லிங்கங்கள். அதுக்கு முன்னாடி அவர் உட்காந்துட்டு இருந்தப்ப விவேகானந்தர் வந்து ஒரு போட்டோகிராஃபர் வந்தார். அவன் வந்திருந்த சமயம் இந்த போட்டோ இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு பாவசமாதி வந்துடுத்து. இந்த எதை பார்த்தாலும் பாவசமாதி, எதை பார்த்தாலுமே பாவசமாதி. திரையை பார்த்தா ஆஹா கோவில்ல திரை எதுக்கு தெரியுமா போடுறா, அந்த திரைதான் மாயை அப்படின்னு அந்த மாயை அந்த அதுக்குள்ள சமாதிக்கு போயிடுவார். சொடக்கு போடுற நேரத்துல சமாதிக்கு போயிடுவார். இவன் வந்தான் போட்டோ எடுக்கிறான்னு சொல்லுவா இல்லையா, சின்ன ஸ்மைல் இதெல்லாம் சொல்லுவா இல்லையா. நீ எங்க சரீர நினைவே இல்லாம சமாதியில உட்காந்துட்டு இருக்காரு. என்ன சின்ன பண்றது, என்னது பண்றது? அவர் சமாதி ஸ்திதியில் இருக்கிறத யாராவது தொட்டா அவரால் தாங்க முடியாது, துடிப்பார். இந்த புழு தோலை உறிஞ்ச புழுவை முள்ளால குத்துறா மாதிரி துடிப்பார். ஆனா நிறைய தொடலாம். நீ எடுடா, நீ எடு, நான் போறேன், நான் போய் அவருடைய பேசத்தை தூக்கி வைக்கிறேன். அவர் சமாதி ஸ்திதியில் இருக்கு. அவனுக்கு என்ன சமாதி தான் என்ன தெரிய போறது எனக்கு. அவன் உள்ள தூக்கி வச்சார். அப்ப எடுத்த படம் அது. அந்த படத்தை கடைசியில ரொம்ப ஒரு சமாதி, அந்த மகா சமாதிக்கு ஒரு 4-5 மாசம் முன்னாடி அங்க அவர் ரூமில் அந்த படம் மாட்டியிருந்தது தட்சிணேஸ்வரத்துல. அந்த படத்தை வாங்கினார், எடுக்க சொன்னார். எடுத்து நெஞ்சில வச்சுண்டு, தலையில வச்சுண்டு, 2 புஷ்பத்தை அதுக்கு போட்டு கண்ணில் வச்சுண்டு சொன்னார், இந்த படம் என்னைக்கு சொல்லிருக்கார் பாருங்கோ, ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க போறது. அன்னைக்கு சொல்லியிருக்காரு, இந்த படம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க போறது, ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்க போறது, வெளிநாட்டுல எல்லாம் இருக்க போறது. ஆனா அவ ஏதேதோ பாஷையில பேசுவா, எனக்கு ஒன்றும் புரியாதே. அது நான் சொல்ல வந்தேன். சோ அந்த படம் இருக்கிறத கூட அந்த அது அப்போ அந்த போட்டோல பாருங்க, அவருடைய சரீரத்தை பார்த்தோம்னா ஒரு 48 வயசு தான் இருக்கும். 48 வயசானவரோட ஒரு உருவம் மாதிரியா தோணும். இன்டென்சிவ் சாதனை, உழைப்புன்னா அப்படி உழைப்பு. எதுக்காக தான்? பகவானுக்காக. சோம்பேறித்தனத்தால ஒன்னும் அவர் வேலைக்கு போகாம இருக்கல. வேலைக்கு போகாம இருக்கிறது சோம்பேறித்தனம்னு சொல்ற ஆளுகளுக்கு இல்லை. இது இவர் உழைச்சா மாதிரி ஒரு லௌகிகனால உழைக்க முடியாது. இங்க கைகையை
கைகையை மந்திர என்ன பண்றான்னா அந்த பகவானை விட்டு பிரிக்கிறதுக்கு அவளை உழைக்க வைக்கிறான். அப்படி உழைக்கிறா, அவளும் உழைக்கிறா, கைகையே உழைக்க வைக்கிறா மந்திரை. ஆனா பகவானை விட்டு பிரியறதுக்கு இவ்வளவு உழைக்க வேண்டிய தேவை இல்லை. அன்லஸ் அண்ட் அன்டில் அவ்வளவு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா கைகை இருக்காங்கிறதுனாலயே மந்திரி இவ்வளவு பிளான் பண்ண வேண்டி இருந்திருக்கு. கைகைக்கு ராமன் மேல அவ்வளவு ஸ்ட்ராங் பக்தி இருக்கு. அதனாலயே மந்திரி இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டி இருந்திருக்கு. சோ இப்ப உடனே சொல்றா, அந்த வரத்தை இப்ப கேளு, சம்பராசுரன் கூட பண்ணி அந்த யுத்தத்துக்கும் போது நீ சகாயம் பண்ணி அந்த வரத்தை இப்ப ஞாபகம் வச்சுட்டு கேளு. கேட்டா என்ன ஆகும்? ராஜா வரம் கொடுத்திருக்காங்கிறதுனாலே அவனால் இந்த வரத்தை மீற முடியாது. இப்படி மீற முடியாதுங்கிறதுனாலயே ராமனை 2 வரம் கேளு. ஒன்று சொன்னேன் இல்லையா நேற்றுக்கு, ஒன்னு அபிமானத்துக்கு உண்டானதும் இன்னொன்னு அகங்காரத்துக்கு உண்டானதும். இல்லாட்டினா ஒன்னு அகங்காரத்துக்கு உண்டானது, இன்னொன்னு மமதாக்கு உண்டானது. மமத்தை அகங்காரம் முடிச்சுடுறது, லைஃபே முடிச்சுடுறது. இந்த மமதைக்கு உண்டான வரம் என்னுடைய பிள்ளை மமபுத்திரம் ராஜ்யே, அந்த ராஜ்யத்துல என்னுடைய பிள்ளைய பரதம் அஜீவ அபிஷிக்ஷதாம், பரதனை இப்பவே ராஜ்யத்துல அபிஷேகம் பண்ணணும். இது மமதையினால வந்த வரம். இது சொல்றா கைகை தான் சொல்லி கொடுக்குறா, மந்திரை தான் சொல்லி கொடுக்குறா கைகைக்கு. 2வது வரம் அஜீவ, இன்னைக்கே ராமனை காட்டு கணிப்பணும். இது அகங்காரத்தில் உண்டானது. நான் பார்க்க இன்னைக்கே ராமனை காட்டு கணிப்பணும், நான் பார்க்க. இப்படி 2 வரத்தை சொல்லி கொடுத்தான். சொல்லி கொடுத்த உடனே அதுக்கு மேல இன்னும் சொல்றா அழணும். பகவான் அடையறதுக்கு அழணும் அப்படி சொன்னா பிரயோஜனம் உண்டு. உலக விஷயத்துக்கு அழ வேண்டிய தேவையில்லை. ஆனா அதுல ஒரு ஐரணி என்னன்னா, உலக விஷயத்துக்காக அழுதுன்னு இருக்கோமே ஒழிய ஈஸ்வரனுக்காக அழறது இல்லை. இந்த பிரம்ம சமாஜக்காரா கேட்கிறா பரமஹம்சர் கிட்ட, நீங்க மாத்திரம் எப்படி பகவானை பார்த்தேன்னு சொல்றேன், எங்களால பார்க்க முடியுமா? நாம இல்ல உங்களெல்லாம் பார்க்க முடியாது, என்னாலதான் பார்க்க முடியும்னு சொன்னா பொய்ன்னு அர்த்தம் வேணும். தாராளமா பார்க்கலாம். எப்படி பார்க்க முடியும்? நன்னா அழுங்கோ, பகவானுக்காக ஏங்குங்கோ, ஏங்கி அழுங்கோ. எப்படி அழணும் தெரியுமா? லௌகிகால் பிறந்த குழந்தை செத்து போச்சுன்னா அழுவா இல்லையா? கிடைக்காம இருந்த ஒரு குழந்தை செத்து போயிடுச்சுன்னா அழுவா இல்லையா? அது மாதிரி அழுங்கும். அவரே சொல்றார், யாரு அழப்போறா பகவானுக்காக? குழந்தைக்காகவும், பத்தினிக்காகவும், வேலைக்காகவும், பணத்துக்காகவும், சாப்பாடுக்காகவும் மனுஷன் அழுவா. ஈஸ்வரனுக்காக யாரு அழப்போறா? அழுதா கிடைக்கும். பகவான் கிட்ட அனுராகத்தோட உட்கார்ந்து என்னைக்கு எப்போ உன்னை பார்ப்பேன் அழுதா கிடைக்கும். ஆனா இங்க நேர திரும்பி இருக்கு, பகவானை பிரியறதுக்கு அழ சொல்லி கொடுக்குறான் கைகை மந்திரை. ஏன்னா இவ்வளவு பொறுத்த மட்டும் ராமனை பிரியறதுங்கிறது, ராமனை மறக்கிறது தான் கஷ்டம். எது கஷ்டமோ அதுக்கு தான் அழ வேண்டியிருக்கு. எது ரொம்ப கஷ்டமோ அதுக்கு தான் அழணும். கைகையை பொறுத்த மட்டும் பரம ராம பக்தை, சம்சயமே இல்லை அதுல. சோ நீ ராமன் அமர்ந்து லோகத்தை அடையணும் அப்படின்னு சொல்றது அவளுக்கு அழ வைக்கணும். அதுக்கே அவளை லோகத்தை மறந்து ராமனை நினைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு கைகையை அழ வைக்க வேண்டிய தேவை இந்த இடத்துல இல்லை. கைகை அப்படியே ராமனே நினைச்சுட்டுதான் இருக்கா. சோ மந்திரி இஸ் டெம்ப்டிங் ஹர் டு கிரை. என்னத்துக்காக தான்? லோகத்துக்காக கூட இல்லை, அந்த ஒரு தாத்காலிகமான ஒரு செக்யூரிட்டிக்காக இல்லை, அகங்கார மமதைக்காக அழணும். எப்படி அழணும் தெரியுமா கேட்கிறான். இவளுக்கு அழுது தெரியாது. பிறந்தன்னைக்கு அழுதவள் கைகி, அதுக்கப்புறம் அழுது இல்லை. அழ வேண்டிய ஸ்திதி வந்துட்டு இல்லை. ஆத்திரையும் சரி, கே ராஜாவுடைய பெண், அஸ்வபதியினுடைய பெண் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததோ தசரதனை. சரி, தசரதனுடைய 3 பாரியல ஏதோ ஒரு பாரிய தசரதனுக்கு பிரிய பத்னியா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளுக்கு என்ன கேட்டாலும் கேட்கறதுக்கு முன்னாடியே எள்ளுன்னா எண்ணெய் இருக்கிறதுக்கு ராஜாவே இருக்கான். அப்படி இருக்கிற அவளுக்கு அழணும். இன்னை வரைக்கும்
அவள் யாரும் அழுது பார்த்ததும் இல்லை, அவளும் அழுததில்லை. யாரும் அழுது பார்த்துட்டலே. ஏன்னா ராஜ்யத்துல ஏதாவது கஷ்டம் இருக்கான்னா பிரஜைகள் அழுவா. இன்னை வரைக்கும் தசரதனுடைய ராஜ்ய அந்த ராஜ்ய பரிபாலனத்துல யாரும் அழுததில்லை, தசரதன் யாரையும் அழ வச்சதில்லை. அப்படிங்கிறத கைகைக்கு எப்படி அழணும் தெரியாது. ஆனா மந்திர என்னைக்கு கைகைய கல்யாணம் பண்ணி தசரத மகாராஜா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலோ அன்னைக்கு இவள் கூட வந்து டெய்லி ராத்திரி என்ன பண்ணுவாள்னா உட்கார்ந்து அழுவள். மந்திரை சும்மா அழுவள். அப்படியாவது கொஞ்சம் நெகட்டிவிட்டி உள்ள போட்டும். சொல்றது கல்யாண மந்திரத்துல அந்த உத்வாக ஹோமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 16 ஹோம் வாட்டி ஆகுதி கொடுக்கறது. யஜுர்வேத கல்யாணத்துல 16 வாட்டி ஆகுதி. ஆக்சுவலா அந்த 16 பார்த்தேன்னா அந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் லௌகிகமா எடுத்துக்கிறது உண்டு. ஸோ அந்த 16 ஆகுதிகள்ல ஒரு ஆகுதியில ஒரு மந்திரம் வருது. ராத்திரி அவன் பிரார்த்தனை பண்றான், அக்னி தேவா பிரஜாபதே, இந்த பெண் கல்யாணம் பண்ணிட்டு போறேனே இவள் ஒரு நாளைக்கு கூட ராத்திரியில தலை விரிச்சு போட்டு அழாம இருக்கட்டும். பிரார்த்தனை, ராத்திரியில தலை விரிச்சு போட்டு அழாம இருக்கட்டும். இங்க அதே நடக்கிறது. எப்படி அழணுங்கிறத சொல்லி கொடுக்குறான். அழ வரமாட்டேங்கிறதே மந்திரேன்னா நல்லா போட்டு 4 அடி அடிச்சேன். வலிக்கிறது. இப்படி அழு, நல்லா அழு. பத்தியா, இங்க வச்சு அழாதே. இப்ப அடுத்த அப்புறம் கண்ணீர் தீர்ந்து போயிட போறது. இங்க இருக்காதே. குரோதாகாரம் அப்படின்னு ஒரு இடம். கோப வீடு, கோபத்துக்கு உண்டான வீடு. நம்ம பூஜா முറി, பெட்ரூம், கிச்சன் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா ஒரே ஆத்துல. அதே மாதிரி தசரதனுடைய அரண்மனையில இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வீடு ரூம் இருக்கிற மாதிரி குரோதம் பண்றதுக்கு கோபப்படுறதுக்கு ஒரு ரூம் இருக்கு, செப்பரேட் ரூம் இருக்கு. திஸ் இஸ் வெரி மச் நெசசரி இன் திஸ் மாடர்ன் லைஃப். வீடு, ஆமா. பிகாஸ் இல்ல வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கோபம், நம்மளுடைய அசூயை, நம்மளுடைய மென்டாலிட்டி இதெல்லாமே சூக்ஷ்மமா இருக்கு. சூக்ஷ்மமா இருக்கு. வீட்டுல கிரக தேவதைகள் அப்படின்னு சொல்ற சம் கேட்டகரிஸ் தேவதைகள் இருக்கா, அவளும் சூக்ஷ்மமா இருந்துட்டேதான் இருக்கா. ஏதோ நம்ம வந்து வீட்டை கட்டுறதுங்கிறது ஏதோ 4 செங்கல் அடுக்கி வச்சு பண்ற ஒரு வியாபாரத்துக்கு இல்லையே நம்ம வீட்டை கட்டுறதுங்கிறதுல பண்றோம். சொல்றதையே கிரக பிரவேசம் பண்ணுறோம்னு சொல்லும் போதே அங்க பண்றத வாஸ்து ஹோமம் பண்றோம், வாஸ்து பலி பண்றோம், நிறைய வைதிக ஹோமங்கள், நவகிரக ஹோமங்கள் இத்தியாதிகள்லாம் பண்றோங்கிறத அந்த தேவதா சாநித்தியம் வீட்டுல எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இந்த கோச்சுக்கிறத என்ன ஆயிடுறது தெரியுமா, அந்த அந்தரிக்ஷமே மலினமாயிடுறது. ஒரு வீட்டுல ஒரு அதுதானே முந்தின காலங்கள்ல சொல்லுவா, அபசப்தத்தை போடாதே வீட்டுல என்ன சொல்லுவா. அது என்ன தேவதை, இன்னும் அஸ்து தேவதைகள் இல்லையா, எல்லாமே அஸ்து தேவதைகள் அப்படி எல்லாம் இருக்கான, எல்லாமே சூக்ஷ்மமா இருக்கு. சில நாளைக்கு நமக்கே ஆத்துக்குள்ள போறத ரொம்ப பிளசண்டா இருப்போம். சில நாளைக்கு ரொம்ப பிளசண்டா இருப்போம். ஆஹா, இன்னும் காரணம் தெரியாம ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருந்துட்டு இருக்கும். சில நாளைக்கு போறத ஒரு மாதிரி டல்லா இருக்கும். வீடே ஒரு மாதிரி டல்லா இருக்கும். இந்த டல் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு அங்க என்னவோ சம்திங், ஒரு கோபமோ இல்லாட்டினா ஒரு அசூயப்படுறதோ இல்லை யாரையோ திட்டினதோ ஏதோ நடந்திருக்கு, அழுகையோ என்னவோ நடந்திருக்கு. அந்த வைப்ரேஷன் பேசிக்கலி இவ்வளவுதான். வைப்ரேஷன், இந்த பாசிட்டிவ் வைப், நெகட்டிவ் வைப், அந்த அட்மாஸ்பியர், பாசிட்டிவ் அட்மாஸ்பியர், இத உலக்கொலைக்கு விடப்படாது. இன்னொன்னு, கோபத்துக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஒரு ரூம் இருக்கிறதுங்கிறது என்னத்துக்கு இன்னும் நல்லதுன்னா, கோபம் ஒரு ஆளுக்கு வந்தது வச்சுக்கோங்களேன், யாருக்காவது கோபம் வந்ததுன்னா அவளை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு தெரியலைன்னா ரொம்ப கஷ்டம். யாராவது கோச்சுக்கிறத நம்ம போய் சமாதானப்படுத்த போகக்கூடாது.
நம்ம மேல வர்றதுன்னு இருக்கட்டும். இது அப்புறம் ஏன்னா இவன் கோபம் ஒன்றும் ஜென்மத்துக்கு அடங்க போறது இல்லை. சாகர வந்தக்கு வரைக்கும் கோபப்பட்டுட்டே இருக்க போறான். அவன் போற அன்னைக்கு வரைக்கும் நம்ம போய் சமாதானப்படுத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் வேண்டாமா? அவன் கடைசி வரைக்கும் யாருமே சமாதானப்படுத்திட்டு இருப்பான்னு அவனவனுக்கு உண்டான வியாதிக்கு அவனவனே மெடிசின் கண்டுபிடிச்சுக்கணும். மிருகங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மிருகங்களை பார்க்கறத மனுஷன் வெறும் கேவலமா இருக்கான். மிருகத்துக்கு என்னைக்காவது இப்பதான் வெட்டரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்திருக்கு. ஆனா ஈவன் தோ வெட்டரி ஹாஸ்பிட்டல் வந்தாலும் ஒரு நாயோ ஒரு புலியோ ஒரு சிங்கமோ வெட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு வியாதி ஏதாவது வந்ததுன்னா படி ஏறி போறதில்லை. அதுக்கு உண்டான ரோகத்தினுடைய மருந்து அதுகளுக்கே கண்டுபிடிச்சுக்க தெரிகிறது. இதே மாதிரி மனுஷனுடைய மனசுக்கு உண்டான ரோகத்துக்கு வியாதி ஆதின்னு பேரு. அந்த ஆதிக்கு உண்டான ரோகம் தானே கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு மருந்தை தானே கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு தெரியணும். இதுக்கு ஒரு குரோதாக்காரம் தேவை. என்னன்னா கொஞ்ச நேரம் தனியா போய் உட்கார்றது. கோபம் வந்ததுன்னா முந்தி காலங்கள்ல என்ன சொல்லுவா தெரியுமா? கோபம் வந்திருக்கா ஓ கல்லில போய் முட்டிக்கோ, இப்படித்தான் சொல்லுவா. எங்க தாத்தாவே சொல்லியிருக்காரு, அதுல கோபம் வருதா கல்லில போய் முட்டிக்கோ. எங்கள்கிட்ட முட்டை வராதேன்னு அர்த்தம். எங்கள்கிட்ட முட்டை வராதே, கல்லில போய் முட்டிக்கோ. தனியா போய் இருந்தா கொஞ்ச நேரம். ஏன்னா நம்ம கோபப்படுறதுக்கு காரணம் ஒரு காலம் வேறொருத்தனாக இருக்க முடியாது. கோபப்படுறத மனசு செதறது, வெளியில செதறது, வெளியில பறக்கிறது. கொஞ்ச நேரம் தனியா போயிருக்க. அப்ப வெளியில பறக்கிறது என்ன ஆயிடும்? அவன் இப்படி பண்ணான் அதனால எனக்கு கோபம், இவன் இப்படி பண்ணா அதனால பண்ணல அதனால எனக்கு கோபம், இப்படிங்கறதெல்லாம் ரீசன் வந்து அவுட் சைடு போகும். ஒன்னும் சைலண்டா போய் உட்கார்ந்தோமானா நமக்கே தெரியும் கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி நம்ம கையில மிஸ்டேக் இருக்குங்கிறது. ஆனா இந்த நிதானம் எல்லாம் கோவப்படும் இருக்காதே. அடிச்சு தூக்கி போட்டு கிளாஸை உடைச்சு பிளேட்டை எரிஞ்சு முதல்ல போனை போட்டு அடிச்சு இப்பெல்லாம் வந்து. ஆனா அதுக்கு ஒரு இந்த போன் தான் இப்ப பிரம்மமா இருக்க தெரியுமோ. போன் அதாவது அடிக்கடி நான் சொல்றது போனை பிரம்மம்னு சொல்லுவேன் நான். போனும் பிரம்மம், ஆனா இப்ப போனே பிரம்மம். என்னன்னா பிரம்மத்தை என்ன சொல்றதுன்னா எதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்வயம் பிரவிசம் விசந்தி தத் ஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி இப்படின்னு உபனிஷத் சொல்றது. எங்க எல்லாம் ஜாயந்தே, ஜாயந்தேங்கிறத உருவாகிறதோன்னு அர்த்தம். உணர்றதோ, எங்க இதெல்லாம் உணர்றதோ, எதிலேயே இருக்கோ, எதிலேயே கடைசியில போய் லயிக்கிறதோ அதுக்கு பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு உபனிஷத்துல சொல்லுது. இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிறது நித்தியமே நடக்கிறது. நம்மளுடைய ஒழிப்பு, நம்மளுடைய அந்த இந்த ஜாகிரத ஸ்திதி அண்ட் சொப்னம் சுசுப்தி, இதுதான் நம்மளுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், நித்திய தைனந்தின சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். இப்படி பார்த்தேன்னா எதுல ஏந்திருக்கிறானோ அதுக்கு தான் சிருஷ்டின்னு பேரு. ஸ்திதிங்கிறது இந்த ஒரு நாள் பூரா நம்ம என்னென்ன வியாபாரங்கள் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு ஸ்திதின்னு பேரு. பிரளயம் அப்படிங்கிறது நல்லா தூங்குறோம் இல்லையோ அப்ப எல்லாம் லயிக்கிறது இல்லையா, நம்மளுடைய எண்ணங்களும் எல்லாம் மனசும் எல்லாமே எங்கேயோ போய் லயிக்கிறது, அதுக்கு தான் பிரளயம்னு பேரு. இந்த மூணு ஸ்திதியும் எதுல இருந்து நடக்கிறதோ அதுக்கு பிரம்மம்னு சொன்னா, இந்த காலத்துல பார்த்தா போன்லதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. தூங்கி ஏந்திருக்கிற சமயம் கம்ப்ளீட். நான் 2 நாளா சொல்லிட்டு இருந்தேனே, இந்த அகங்காரம் வரத்துக்கு முன்னாடி ஒரு டைம், ஈகோ ஃபுல்லா வரத்துக்கு முன்னாடி ஒரு டைம், தூக்கத்திலேருந்து முழுப்புக்கு வரத்துக்கு முன்னாடி, அந்த சமயத்திலே போன் எடுத்துருவாங்க. ஏந்திருக்கிறதையே கண்ணு திறக்கலை, கண்ணு பூர்ணமா திறக்கலை, போன் எங்க எடுத்தாச்சு, இதுல முழிக்கிறாங்க. நாள் பூரா அது சார்ஜ் தீரப்படாதுங்கிறதுக்காக கம்பெனிக்கார இப்ப என்ன பண்றா தெரியுமோ, அது முன்னாடி எல்லாம் 1000 mAh இருந்த போன்கள் எல்லாம் இப்போ 6000 mAh 7000 mAh 48 hours ஃபுல் பேட்டரி, நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு போடுற. அதுவும் போராதுன்னு பவர் பேங்க் வேற, அதுவும் போராதுன்னு எங்க போனாலும் சார்ஜிங் ஸ்பாட் இருக்கு.
ஒரு போட்டோ பார்த்தேன் ரீசெண்டா. ஒருத்தன் நாய்க்கு கழுத்துல தொடல்னு சொல்லுவாங்க மலையாளத்துல. இங்க என்ன சொல்லுவதுக்கு இது? சங்கிலியா? பட்டை. பட்டை, அதாவது இந்த தொடல்னு சொல்லுவா மலையாளத்துல. இந்த பட்டையை போட்டு, நாய் பட்டையை போட்டு நாயை கையில ஒருத்தன் பிடிச்சுட்டு இருக்கு. நேரம் இந்த பக்கம் பார்த்தா இந்த போன் சார்ஜர் இருக்கே, அது இந்த பட்டையை மாதிரி வச்சு நம்மள பிடிச்சுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. வித்தவுட் திஸ் வி கான்ட் லீவ். ஸோ இதுதான் ஸ்திதி. பிரளயம் அப்படின்னு பார்த்தேன்னா, சரி, முழிக்கிற சமயத்துல நமக்கு அந்த அகங்கார வரத்துக்கு முன்னாடி அந்த அந்த ஈஸ்வர சிந்தை செய்ய பண்ண முடியாது, இல்லாட்டினா தியானத்துக்கு போக முடியாது, ஒத்துக்கலாம். தூக்க பிச்சிருக்கும். தூங்க போகிறத அட்லீஸ்ட் வி கேன் ட்ரை தட். அட்லீஸ்ட் அந்த தூங்க போகிற வேளையிலையாவது எங்க தூங்குறோங்கிற அந்த ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அது இல்லை, காலம்பரிலேருந்து படுக்கையில போறது வரைக்கும் இந்த போன் இப்படி இருக்குதுன்னா, படுக்கைக்கு போனது கீழே இருக்கு போனு, நம்ம மேல இருக்கோம். படுக்கைக்கு போறதுக்கு அப்புறம் போன் மேல இருக்கு, நாம கீழே இருக்கோம். அப்புறம் எப்படி தூங்கியாச்சுன்னு தெரியறதுன்னு இதை போட்டோன்னு மேல விழம்ப தெரியறது தூங்கியாச்சு. தூக்கமும் இதுலயே தான் நடக்கிறது. அப்ப இதுவே பிரம்மமா இருக்கு. அந்த தனியா போய் உட்கார்றதுங்கிறதே போயிடுது. குரோதாகாரம் அப்படின்னு தனியா போய் உட்கார்றது என்ன பண்ணுவோம் தெரியுமா? சரி, அப்படியே குரோதாகாரம் பண்ணி வச்சானா கோச்சுன்னா வச்சுங்கோ. இந்த கோச்சுக்கிற வேலையில குரோதாகாரத்துக்கு போய் தனியா போய் உட்கார்றதுக்கு போவேன். ஆனா போறதே போனை கையில கொண்டு போவேன். போனை யாருக்காவது கூப்பிடுவார். இங்க நடந்த வம்பப்பட்டு அவளை கூப்பிட சொல்லுவார். அங்கேருந்து ஏத்தி விட்டுருவா. ஏடா நீ தப்பு பண்ணலேடா, அவள் தப்பு பண்ணிருக்கான்னு அவளுடைய கற்பனை, அவளுடைய பாவனை எல்லாத்தையும் இங்க ஏத்தி விட்டுடுவா. மந்தரை கைகை கிட்ட சொல்றா, இங்க அழாதே. அவளுக்கே தெரியறது, மந்தரைக்கே தெரியறது, இங்க உட்கார்ந்து அழுதானா இந்த அட்மாஸ்பியர் போயிடும், இந்த ஆம்பியன்ஸ் போயிடும். நான் அவளுக்கு அங்கதானே உட்கார வேண்டி இருக்கு. சரி, அவ குரோதாகாரத்துல போய் அழுதாங்கிற ஒரே ரீசனாலதான் தசரத மகாராஜாக்கு கோபம் வருது. எல்லாம் போட்டும் அவ குரோதாகாரத்துல தான் போய் அழுதாங்கிறதுனாலதான் அந்த குரோதாகாரத்துக்கு தான் ராமரும் பிரவேசிக்கிறார். ஆக்சுவலா குரோதாகாரம் வேற, வீட்டுல இல்ல, அந்த வீட்டுல ஒரு ரூமா தான் இருக்குன்னு அனுமானிச்சுங்கோ, இமேஜின் பண்ணிங்கோ. ராமருமே தசரத காலம்பர போய் பாக்குறத, தசரதனை பாக்குறதுக்கு அந்த குரோதகாரத்துக்கு தான் போறார். அதனாலதான் ராமன் வாயிலேருந்தே இதுவரைக்கும் வராத ஒரு வார்த்தை கைகையை பார்த்து வந்தது. ராமர் சொன்னார், கைகையை பார்த்து சொன்னார். ஏன்னா அந்த குரோதகாரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுத்தார் ராமர். அஹோ திக் அப்படின்னார். அஹோ திக் நார்ஹசே தேவி வக்தும் மாமீதி சம்மதா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த குரோதகாரத்துல போனதுனாலதான் இருக்கணும். சோ இந்த குரோதகாரத்துல போய் கைகையை அழ சொல்லி படுத்துக்க வச்சு ஆபரணங்கள் எல்லாத்தையும் இவளே அழுத்து எடுத்துட்டு போய் பழைய புடவை இல்லவே இல்லையா கைகிட்ட கேட்கிறா மந்திரை, பழைய புடவை ஏதாவது இருக்கனா கொண்டு வாயங்கிறா. அதாவது ஸ்திரீகளுக்கு பொதுவா எப்படி இருக்குன்னா, எங்கேயாவது வெளியில போன வச்சுக்கோ, எல்லா புடவையுமே பழைய புடவை ஆயிடுறது. எதுக்காவது மேசைக்கு மேலே ஏதாவது விரிக்கணும் வச்சுங்கோ, எல்லா புடவையுமே புது புடவை ஆயிடுறது. இது ஆத்துல நடக்கக்கூடிய விவகாரம். கைகிட்ட பழைய புடவையே இல்லை. ஏன்னா அப்படி பார்த்துட்டு இருக்காரு தசரதன். மந்திரி என்ன பண்றா, அவளுடைய புடவை ஏதோ ஒன்று எடுத்து அதை பழசு பண்ணி, மந்திரையினுடைய ஸ்பர்சம் பட்டுட்டாலே அது பழசு ஆயிடும். மந்திரையினுடைய ஸ்பர்சம் பட்டுட்டாலே எதுக்கு ஜீவன் இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். அந்த புடவைக்கு இடைவைக்கெல்லாம் கூட ஜீவன் இருக்கு, ஒரு விதமான ஒரு சைத்தன்யம் அதுக்கும் இருக்கு. அது அன்னைக்கே சொல்லிட்டேன், அதுக்கு எப்படி சைத்தன்யம் இருக்குங்கிறது ஒரு நாளைக்கு சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல விரும்பலை. எல்லாத்துக்கும் லோகத்தில் இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்களுக்கும் ஒரு சைத்தன்யம் இருக்கு. இதுக்கு உட்பட ஒரு சைத்தன்யம் இருக்கு. ஓ, அந்த பழைய புடவையை கொண்டு கொடுத்து இதை உடுத்திக்கோன்னு சொல்லி இதை கட்டிட்டு கைகிட்ட தலை குப்புறப்படுத்துக்கோ, தலையை விரிச்சு போட்டுக்கோ, அழு, இப்ப அழாதே, ராஜா வந்ததுக்கு அப்புறம் அழு. ஏன்னா இப்ப அவள் கீ கொடுத்த பாவை மாதிரி ஆயிட்டா. அழு சொன்ன உடனே அழ ஆரம்பிச்சுட்டா. இப்ப அழாதே, ராஜா வந்ததுக்கு அப்புறம் அழு அப்படி சொல்லிட்டு இவள் முதல்ல நீங்கி போறான் மந்திரை.
ததா புரோத்சாஹிதா தேவி கத்வா மந்தரயா சஹ क्रोधागारं विशालाक्षी सौभाग्य मतगर्विता சௌபாகிய மதம் அப்படின்னு ஒரு மதம். இதுதான் சொல்றது. விஷயம் கதை வேற வேறையா இருந்தாலும் விஷயம் ஒன்னா இருக்கு. பாகவதத்துக்கும் ராமாயணத்துக்கும். கைகேயி இப்ப ராமனை விட்டு பிரியலாம். இந்த ராமனை விட்டு பிரியறதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, மந்திரியோ குந்தரியோ யாரும் இல்லை. என்னோட ராமன் எனக்கு கிடைச்சான் இப்படிங்கிற அந்த விமானம் தான் என்னோட ராமன். எனக்கு ராமன் மேல பிரியம் எல்லாம் சொல்றதே உள்ளுக்குள்ள பார்த்தலானா அடித்தட்டுல ஒரு அகங்கார மமதை போயிட்டுதான் இருக்கு. என்னோட ராமன் அப்படி சொல்றதுக்கு நம்மள யாரு பாருங்க. என்ன சமஸ்த கோடி பிரம்மாண்டங்களும் ஈஸ்வரனோடுங்கிறத அந்த ஈஸ்வரன் என்னுடையது அப்படின்னு நான் சொல்றதுக்கு முதல்ல அந்த ஈஸ்வரனுடையது தான் ஆயிட்டதுக்கு அப்புறம் தானே என்னுடையது ஈஸ்வரன் சொல்லிக்க முடியும். இந்த மதம் இதுக்கு சௌபாகிய மதம்னு பேர். சௌபாகிய மதம். அந்த சௌபாகிய மதம் வந்ததுனால இவளுக்கு மந்திரிக்கு அயோத்தியா ஜனங்களுக்கும் இதே மதம் தான் இருக்கு. இதேதான் அயோத்தியா ஜனங்களுக்கும் 4 நாளா சொன்னதுதான். ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் சொல்லி விடுறேன், வேற ஒன்றும் இல்லை. ராமனை ராஜாவாக பூர்ணமா அடையறதுக்கு முன்னாடியே, பகவானை பூர்ணமா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பகவானை தெரிஞ்சாச்சு, பகவானை தெரிஞ்சாச்சு, பகவானை அடைஞ்சாச்சு, பகவானை அடைஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரு மித்யா பாவம், இல்லாட்டினா ஒரு இமேஜினேஷன். அந்த இமேஜினேஷனுக்குள்ள அகப்பட்டு போயிட்டா ஜனங்கள். பகவான் மேல இருந்த அதீவ பிரியத்தினாலதான் இது நடந்திருக்குன்னா கூட பகவானுக்கு என்னன்னா என்னுடைய பக்த ஆளுக்கு இந்த அளவுக்கு கூட அகங்கார மமதை, என் விஷயத்துல கூட அகங்கார மமதை இருக்கப்படாதுன்னு பகவான். ஏன்னா இந்த அகங்கார மமதைங்கிறது சாத்விகம் தான். இந்த அகங்காரங்கிறது ஈஸ்வரன் என்னுடைய ஈஸ்வரன் அப்படிங்கிறதோ, நான் ஈஸ்வரனுடைய பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதோ சாத்விகம் தான், சம்சயமே இல்லை. ஆனா இந்த சாத்விகம் எத்தனை நாள் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு கேட்டா, இந்த சாத்விகமான இந்த மதம், இந்த சாத்விகமான இந்த கர்வம், ராஜசிகமானதும் தாமசிகமானதும் கர்வங்கள் இருக்கிறத வரைக்கும் இது இருக்கலாம். இந்த ராஜசிகமான மதம், தாமசிகமான மதம் அப்படின்னா என்னன்னு கேட்டா வேற எதுவும் இல்லை. நான் இந்த வீட்டுக்கெல்லாம் உடமஸ்தன், என்னுடைய வீடு இப்படிங்கிறது எல்லாமே தாமசிக மதம். ராஜசிக மதம் வேற ஒன்றும் இல்லை. இந்த கோவிலுக்கு கோபுரம் கட்டுறதுக்கு நான் தான் பைசா கொடுத்தேன், இது ராஜசீக மதம். அதுல சாத்விகத்தை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டா, இந்த பகவானுடைய கிருப்பையில இதுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு முடிஞ்சது இப்படி சொல்றது சாத்விகம் தான். ஆனா அது சொல்லக்கூடிய அது சொல்ல வேண்டிய தேவை கூட கிடையாதுங்கிறது பகவானுடைய எண்ணம். இதுதான் பகவானை புரிஞ்சுக்கணுங்க. பகவானை புரிஞ்சுட்டு வச்சுங்க, அவனே பகவான் ஆயிடுவேன். ரியலி நான் என்னுடைய சித்தாந்தம் இல்லை, பகவத்கீதையில கிருஷ்ணனுடைய சித்தாந்தம். பிரம்மைவ பகவதி. பகவான் சொல்றான், பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு ശ്രമിக்கணும். பகவானுக்கு என்ன எண்ணம், பகவானுடைய திருவுள்ளம் என்னது. சரணாகதியினுடைய பிரதான தத்துவத்துல சொல்றத பெரியவாச்சான் பிள்ளைங்கிற அந்த பெரியவர் சொல்றதே என்னன்னு கேட்டா, பகவானுடைய திருவுள்ளத்தை பொருந்திட்டு நடந்துக்கோ, பகவானுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுட்டு நடந்துக்கோ. ஆனுகூல்ய சங்கல்பா. அவனுக்கு எது எது பிடிக்காதோ அது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடும். பிராதிகூல்ய வர்ஜனம். அவனுக்கு பிடிக்கிறதையே பண்ணு, அவனுக்கு பிடிக்காததை விட்டுடும். பகவானுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, பகவானுக்கு பக்தன் சாத்விகமான அகங்காரமும் மமதையும் இல்லாதவன் இருக்கிறதுக்கு தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பகவானுக்கு எது பிடிக்காதுன்னா, பகவான் விஷயத்திலேயே சாத்விகமான ஒரு மதம் இருக்கிறது பகவானுக்கு பிடிக்காது. ஏன்னா சாத்விகம்னு வரத்த அங்க குணம் வந்துடுறது. பக்தனும் தன்னை போல குணாதீதன் ஆகணும்னு பகவானுக்கு ஆசை. இந்த சாத்விக மதம் தான் ராசக்கிரீடையும் போது கோபிகளுக்கு இருந்தது. விஷயம் ஒண்ணுதான். ரிஷிகள் கன்வே பண்ணப்பட்ட ஐடியா ஒண்ணுதான்.
விதம் வேற வேறையா போறது. ரசக்கிரீடைக்கு கிருஷ்ணன் கோபிகள் அழைச்சான், ராசம் ஆடுறதா, ராசமே நடக்கிறது. அங்க அந்த கோபிகளுக்கு ஒரு சாத்விகமான ஒரு மதம் வந்துடுத்து, சௌபக மதம். அங்க சௌபக மதம் சொன்னார், சௌபக மதம் சாத்விக மதம் தான். இங்க அதே மதத்துக்கு சௌபாகிய மதம் சொல்றார். வார்த்தையில கூட சாமியத்தை இருக்கு. தாசாம் தத் சௌபக மதம் வீக்ஷமானம் கேசவா பிரசமாய பிரசாதாய தத்ரைவ அந்தரதீயத்தை. அவளுடைய அந்த சௌபாகிய கர்வத்தை, சௌபாகிய மதத்தை, சாத்விக அகங்காரத்தை அப்படி எடுத்துப்போம். கோபிகளை பார்த்து அவ மதத்தில் இருக்கான்னு சொல்றது எனக்கு இஷ்டம் இல்லை. அயோத்தியா ஜனங்களை பார்த்து அவளுக்கு சௌபாகிய மதம் வந்துடுதுன்னு சொல்றது எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரு சாத்விக அகங்காரம் அப்படி சொன்னா கொஞ்சம் அது பொலைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, லைட்டா இருக்கு கொஞ்சம். அந்த சாத்விக அகங்காரத்தை வச்சுட்டு இருந்த கோபிகளை பார்த்து கிருஷ்ணனுக்கு கருணை வந்துடுத்து, கருணை வந்துடுத்து, பரிதாபம் வந்துடுத்து. எப்படி தெரியுமா? ஒருத்தன் ஆனந்தமா பகவான அடையணும் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயே இருக்கிறத, அவனுக்கு பிறந்த தம்பி பரம லௌகிகத்திலேயே இருக்கிறத, இந்த அண்ணா பரம ஸ்பிரிச்சுவலா இருக்கான், தம்பி பரம லௌகிகமா இருக்கான் அப்படிங்கிறத இந்த அண்ணாக்கு தம்பியை பார்த்து ஒரு இரக்கம் வரும், பரிதாபம் தோணும். அந்த பரிதாபம் சில சமயம் கோபமா மாறும். லீவ் இட். பேசிக்கலி இங்க பரிதாபம் தான். கஷ்டப்படுறானே, ஞான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். சோ பகவானுக்கு அவனுக்கு கருணை பங்கிடுது. அந்த கருணை என்ன ஆயிடுறது? பிரசமாய அந்த சாத்விக மதத்தை, அவளுடைய அந்த சாத்விக அகங்காரத்தை இல்லாம பண்றதுக்காக, அண்ட் பிரசாதாய அவளுக்கு பரமானுகிரகம் பண்றதுக்காக. நீங்க பாகவதம் பூரா தசமஸ்கந்தம் பூரா பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை தவிர மூணாவது ஒரு விஷயம் இருக்காது. ஒன்னு லீலை, இன்னொன்னு அனுகிரகம். மூணாவதுங்கிறது ஒண்ணு கிடையாது. லீலை வரப்பட்ட அசுரால கம்பிட்டு முக்தியை கொடுக்கறது லீலை. பூதனாலே ஆரம்பிச்ச எல்லாருக்கும் முக்தி. பூதனா மோட்சம், பகாசுர மோட்சம், தனாவர்த்த மோட்சம், இப்படி எல்லாருக்கும் மோட்சம் 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 மோட்சம். இது லீலை. பகவானுடைய லீலையாக்க மோட்சம், முக்தி கொடுக்கறது. விளையாட்டா முக்தியை கொடுத்துட்டு போயிடுவார். ஆனா மற்றவாளுக்கு இப்போ பிரம்மாலேருந்து ஆரம்பித்து தன்னுடைய பக்தாளுக்கு எல்லாம் பண்ணது அனுகிரகம். பிரம்மாக்கு அனுகிரகம், இந்திரனுக்கு அனுகிரகம், வருணனுக்கு அனுகிரகம், யமதேவனுக்கு அனுகிரகம், அக்னி பகவானுக்கு அனுகிரகம், காளியனுக்கு அனுகிரகம். இதெல்லாமே அனுகிரகம். என்னன்னா இவாளுக்கு எல்லாம் ஒரு கர்வம். இவாளுடைய கர்வத்தை இல்லாம பண்றது என்ன? பிரம்ம மோகனம் அப்படிங்கிற லீலை வேற ஒன்றும் இல்லை. பிரம்ம சாத்விக மத கண்டனம். இந்த இந்திரனுக்கு இந்த கோவர்தன லீலை இருக்கு, அது வேற ஒன்றும் இல்லை. இந்திரசிய சாத்விக மத கண்டனம். இந்திரனுக்கு ஒரு என்னுடைய பகவான் அப்படிங்கிற கர்வம். வருண லோகத்துக்கு போய் அப்பாவை மீட்டு வரதுல இருந்து வருணனுக்கு அனுகிரகம். தாவாக்னியை பானம் பண்ணதுல அக்னி பகவானுக்கு அனுகிரகம். இப்படி ஒரு பக்கம் பார்த்தா அசுராளுக்கு எல்லாத்தையும் மோட்சத்தை கொடுக்கறதுங்கிறது லீலையும், தேவாளுங்கிறவா ஞானிங்கிறவா பக்தாள், அந்த பக்தாளுக்கு எல்லாம் அவளுடைய அகங்காரத்தை இல்லாம பண்றதுங்கிறது அனுகிரகமும். இது யாரு வரைக்கும் போச்சு? கிருஷ்ணாவதாரத்துலன்னா ருக்மிணி தேவி பர்யந்தம் போச்சு. ருக்மிணி தேவிக்கு உள்பட பகவான் கர்வம் இருக்கோன்னு பார்த்து அந்த கர்வம் இல்லாம ஆக்கிற ஒரு லீலை பண்றார் கிருஷ்ணாவதாரத்துல. அந்த பாகத்துக்கு தான் கரகிச்சித் சர்க்கம் அப்படின்னு சொல்றா. கரகிச்சித் அத்தியாயம், கரகிச்சித் சர்க்கம் ராமாயணத்துல, கச்சித் சர்க்கம் ராமாயணத்துல, கரகிச்சித் அத்தியாயம். அது சொல்றத பகவான் ஏகாந்தமா உட்கார்ந்து இருக்கார், ருக்மிணி தேவி பகவான் கட்டில் உட்கார்ந்து இருக்காரு. அங்க பகவான் உட்கார்ந்து இருக்காருன்னு கூட சொல்லல, குரு உட்கார்ந்து இருக்காரு சொன்னா. கிரகிச்சித் சுகம் ஆசீனம் சுதல்பஸ்தம் ஜெகத்குரும் அப்படின்னு ஆரம்பிச்சார் சிவர். ஜெகத்குருவான கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கார். என்னத்துக்கு? குருன்னு சொன்னாலேயே அங்க குருவனுடைய வேலை இதுதான். சிஷ்யனுடைய அகங்காரத்தை கட் பண்ணி விடுறதுதான் குருவனுடைய வேலை. முதல்ல ஒரு குரு பண்றது என்னன்னா சிஷ்யனை உட்கார்ந்து மூக்குடைக்க வைக்கிறது. இதே நான் சொன்னேனே நேற்றுக்கு சொன்னேனே, மாஸ்டர் மகேந்திரநாத் குப்தா ஒரு பரமஹம்சர் கிட்ட வரார். முதல் வாட்டி வரார். நேற்றுக்கு சொல்லி முடிச்ச ஒரு கான்வர்சேஷன் வரைக்கும் வந்தேன். உன்னுடைய பொண்டாட்டி வித்யா மாயா அவித்யா மாயா அப்படின்னு கேட்டா சொன்னேன். அதுக்கு மேலே அந்த கான்வர்சேஷன் நீண்டு வர்றது.
உடனே இவர் சொல்ற, இவருக்கு வித்யாமாய அவித்யாமாய சொல்றதுல அர்த்தம் புரியலை. சோ இவர் சொல்றார், அதொன்னும் எனக்கு தெரியாது, அவளுக்கு பெருசா அறிவொன்னும் கிடையாது அப்படின்னா. இவர் படிச்சிருக்கார், ஸ்கூல்ல டீச்சரா வேலை பண்றார், அதனால இங்கிலீஷ் படிச்சிருக்கார், எழுத்து படிக்கலாம் தெரிஞ்சிருக்கு. இவருடைய பொண்டாட்டிக்கு எழுத்து படிக்க தெரியலை, அதனால பொண்டாட்டிய கொச்சை அடை போட்டுட்டு பரமஹம்சர் கிட்ட சொல்றார், அது அப்படியொன்னும் தெரியலை, அவளுக்கு பெருசா அறிவொன்னும் கிடையாது அப்படின்னா. உடனே கேட்டார் கேள்வி, நீ பெரிய அறிவாளியோ, நீ பெரிய இது அகங்காரம் இல்லாம இருக்கிறது. அவருக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல வந்தோன்னு அந்த கர்வம் ஒரு பிடிக்கும் கம்மியா எடுத்து, என்னடா இது நம்மளை பார்த்து வெறும் 4 நாளைக்கு பள்ளிக்கூடம் வாசல்ல போன ஒருத்தர் எழுத்து படிக்க தெரியாதவர் இப்படி பார்த்து நம்மளை கேட்டுட்டாரே, அது என்ன விஷயம் இருக்குதானே அப்படிங்கிறது யோசிச்சது. அதே மாதிரி ஒரு குருவுடைய கடமை என்னன்னு கேட்டா, சிஷ்யனுடைய கர்வத்தை இல்லாம பண்றது. அதுதான் கிருஷ்ணன் உட்காந்து ஜெகத்குருன்னு சொல்றார். ருக்மிணி தேவிக்கு கர்வம் இருக்கும்னு டெஸ்ட் பண்றார். அந்த சர்க்கம் பூரா பாருங்கோ, ஆரம்பத்திலே இந்த கிருஷ்ணன் பேசி முடிக்கிறது வரைக்கும் ஒரு இடத்துல கூட ருக்மிணின்னு கூப்பிடல. கிருஷ்ணன் பேச தொடங்குறது என்ன கூப்பிடுறான்னா ராஜபுத்திரின்னு கூப்பிட்டான். ராஜபுத்திரி, அவளும் ருக்மிணியை வர்ணிக்கிறத நிறைய சொர்ண ஆபரணங்கள் எல்லாம் போட்டு இருக்காங்க. சொர்ண ஆபரணங்கள் வெள்ளி ஆபரணங்கள் எல்லாம் சொன்னாலே ராஜசீகம். இவளையோ ராஜபுத்திரின்னு கூப்பிடுறான், ராஜசீகம். அப்ப அவளுக்கு அந்த ராஜசீக தன்மை இருக்கோ அப்படின்னு டெஸ்டிங். கடைசியில் அவளுக்கு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தானே இறங்கி போறான். அவளுக்கு அந்த அகங்காரம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தானே இறங்கினான், கட்டில விட்டு இறங்கினான், இறங்கி போறான். அது அப்போ அந்த சௌபாகிய மதத்தை, சௌபாகியத்தால கூட ஒரு மதம் வந்துடக்கூடாது என்கிறதுக்காக, அதுவும் பக்தனுக்கு மதமே வந்துடக்கூடாது. லௌகிகனுக்கு அகங்காரம் வரலாம், பகவானுக்கு அதை பத்தி கவலை இல்லை. லௌகிகனுக்கு அகங்காரம் வந்தா அது முதல் மாடியிலிருந்து முதல் படியிலிருந்து கீழே விழற மாதிரி தான். ஆனா அதுவே பக்தனுக்கு அகங்காரம் வந்துருத்தானா 15வது மாடியிலிருந்து கீழே விழற மாதிரி பெரிய நஷ்டம் சம்பவிச்சிடும், இழந்துருவான் பகவான. இதை பகவான் காட்டுறார் ராமாவதாரத்துல. அந்த சௌபாகிய மதத்தால ஜனங்களுக்கும் கைகைக்கும் இருந்த அந்த ஒரு சௌபாகிய மதம் தப்பு இல்லையானா, சாத்விக அகங்காரம் தான். ஆனா அது என்ன சொல்றது, பகவானுடைய, அதுதான் ஈஸ்வரனை சொல்லுவா, பகவானுடைய எண்ணத்தை அப்படி எல்லாம் ஒன்றும் நம்மளால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. பாகவதத்துல ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தையை போட்டால், சச்சந்த கதிரீஸ்வரா. ஆண்ட போய் யாருடா கேட்க முடியும், ஏன்டா ராமா எப்படி பண்ணு கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? சச்சந்த கதி. அவன் என்ன பண்ணணும், அவனுக்கு he has his own plan and he will execute that, come what may. அப்படி குரோதாகாரத்துல போய் இருக்கக்கூடிய அந்த சௌபாகிய மத கர்விதையான அவளை இப்போ தசரதஸ்ய பத்னி சொல்லலை வால்மீகி பகவான், பரதஸ்ய மாதரம், பரதனுடைய அம்மா அப்படிங்கிறான். ஏன்னா இவ்வளவு பண்றது பரதனை செக்யூர் பண்றதுக்கு வேண்டி சொல்றார். அதோ புனஸ்தாம் வாசோ விரத்யர்த்த மகாபராக்கிரமைஹி உவாச குப்சா பரதஸ்ய மாதரம் ஹிதம் வச்சோ ராமமுபேத்ய சாஹிதம். ராமனுக்கு அஹிதங்கிறத, ராமனுக்கு யாராலையும் அஹிதம் பண்ண முடியாது, ராம விஷயத்தில் அஹிதம் பண்றது. அப்ப இவளுக்கு என்னன்னா, இவளுக்கு ஹிதமா இருக்கு, பட் இது ஆக்சுவலி அவளுக்கு ஹிதமா இல்லை, இது அவளுக்கு பிரியமா இருக்கு. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கைகை கொண்டு அவளை வச்சா, இவள் கைகை மந்திரை கொண்டு வச்சா, மந்திரை அங்கிருந்து கிளம்பினான். ராஜா வர, ராஜா வந்து பாக்குறத வால்மீகி எப்படி அந்த கனெக்ஷன் பண்ணுவாருங்கிறத யூ கான்ட் ஈவன் இமேஜின். மேக்னிஃபிஷியன்ட். வால்மீகி எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. இங்க தசரதர் இந்த சமயம் அரண்மைக்குள்ள ஏறார். இப்ப தசரதர் என்ன ஃபீல் பண்றாரோ சேம் ஃபீலிங் சீதையை ராவணன் அபகரிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ராமர் அனுபவிக்கிறார். அதை இதே மேட்ச் பண்றார், ஒரே வேர்ட்ஸ். அங்க ஆசிரமத்துக்குள்ள போன உடனே தசரதனுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஆசிரமத்துக்குள்ள போன உடனே ராமனுக்கு எப்படி இருந்ததுன்னா, சீதை இல்லாத ஆசிரமம் சூன்யமா இருந்தது. அதே சொல்றாரு இங்க, கைகை இல்லாத அந்த புறம் சூன்யமா பார்த்தாரு அந்த தசரதன். பெரிய விஷயமா கேட்டா பெரிய விஷயம் இல்லைதான். ஆனா இப்படி வேற என்ன பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்காரு. வால்மீகியுடைய என்ன, மேபி எனக்கு வால்மீகி கிட்ட இருக்கப்பட்ட
அதீவமான ஒரு அபிமானமா தெரியாது. அபிமானம் சொல்லிக்கப்படாது, வால்மீகி கிட்ட நாம அபிமானமா ஒரு பக்தியா, பக்தின்னு சொல்லிக்க முடியாது, ஓட்ட என்ன வேணா எடுத்துங்க. அதனாலே என்னமோ வால்மீகி சே தூ சொன்னா கூட எனக்கு ஆஹா ஆஹாங்கிறது அது மாதிரி இருக்கு. எவ்வளவு அப்படி உண்டு. ரொம்ப பிடிச்சவ ஏதாவது சும்மா ஒண்ணுமே இல்லை. இந்த சார்லி சாப்ளின் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், சார்லி சாப்ளின் ஃபேன்ஸ் ரொம்ப நிறைய பேர் இருந்திருந்தா ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் அது வந்து மிஸ்டர் பீனுக்கு மாறி எடுத்தோம். ஸோ இந்த மிஸ்டர் பீனை பிடிக்கப்பட்டவளுக்கு சார்லி சாப்ளினை பார்த்தா ரொம்ப பிடிக்காது. மிஸ்டர் பீன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன், அதில் மிஸ்டர் பீனை என்ன ஏதாவது மிஸ்டர் பீன் அப்படின்னு பட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணி சிரிப்பா. அதை விட 10 மடங்கு காமெடி சார்லி சாப்ளின் பண்றதை பார்த்தா கூட அவ்வளவுதானே இப்படி விட்டுருவான். இது உலகியல் விஷயம். அது மாதிரி வால்மீகி வாயிலிருந்து சேத்து வந்தா கூட எனக்கு என்ன பெரிய ஆஹா ஆஹான்னு தோணுறது. அது அவருடைய அனுகிரகத்தால, கிருப்பையால. சோ அந்த ஃபீலிங்ஸை முதல் கொண்டு வால்மீகி அப்படியே கனெக்ட் பண்றாருன்னு சொல்லலாம். இங்க தசரதன் அனுபவிக்கப்பட்ட ஃபீலிங்ஸை அங்க ராமன் அனுபவிக்கிறார். இங்க கைகை அனுபவிக்கப்பட்ட ஃபீலிங்ஸை அங்க சீதை அனுபவிக்கிறார். தெரியுமா? அப்படி பண்றாருல்ல. இங்க வந்து என்ன பண்றார், சீதை எப்படி இருக்காளோ குரோதாகாரத்துல கைகை அப்படி இருக்காங்க. எப்படி இருக்காங்க? குரோதாகாரே சபதிதா சாவோ மலினாம்பரா ஏகவேணீம் திருடாம்பத்வா கதசத்வேவ கிண்ணரி. சீதைய அசோகவனத்துல ராவணன் கொண்டு வச்ச உடனே சீதையை எப்படி சொல்றார் ஹனுமான்? ஏகவேணி தராதீனா பதிச்சிந்தா துராசதி அப்படிங்கிறா. இங்க கைகைய சொல்றது அதே ஏகவேணி. கைகையே ஏகவேணி, சீதை ஏகவேணி. தசரதனும் ஃபீலிங் சூன்யம், ராமா இஸ் ஆல்சோ ஃபீலிங் சூன்யம். இப்படி ஒரு சரித்திரத்தை எங்கும் அந்த கனெக்ஷன் விடாம ஒரு சரித்திரத்தை வால்மீகி அமைச்சிருக்காரு. நீங்க அப்படி பாக்குறார். எங்க போனாலும் தெரியலையா, ஆனா இந்த இடத்துல அந்த அரண்மனைக்கு உள்ள தசரதன் ஏறி வரத்த தசரதனை வால்மீகி பகவான் ஒரு வார்த்தையை போட்டு அட்ரஸ் பண்றார். அது பாகவதத்துல ராச பஞ்சாத்தியாயி ஆரம்பிக்கிறத பகவான் அபிதாராத்திரி அப்படின்னு ஸ்ரீசுகர் ஆரம்பிச்சார். இது மனுஷ லீலை இல்லைப்பா, பகவத் லீலை. அதனாலேயே ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் இங்க நடக்கிறது இல்லை, இங்க பிசிக்கலா எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்கிறத சுகர் பகவான் அப்படிங்கிற அந்த வேர்டாலேயே சொல்லிட்டார். இங்கிற மாதிரி வால்மீகி பகவான் இங்க தசரத மகாராஜா இதுக்குள்ள இப்போ அந்த அந்தப்புறத்துக்குள்ள ஏற போறாரு இல்லையா, ஏற போறது இதுக்கப்புறம் நிறைய கான்வர்சேஷன்ஸ் அவளுக்குள்ள நடக்க போகுது. ஆனா அவர் தசரதன் வந்து ஒரு காலம் காமவசப்படலை, இந்திரியத்துக்கு அடிமைப்படலை என்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலுள்ள ஸ்லோகங்களை நீ வாசிக்கிறதுக்கு உள்ள போ, அதுக்கு முன்னாடி நீ வாசிக்கிறதுக்கு உள்ள போறேன்னா தசரதன் நீ வந்து பக்கா காமின்னு நினைச்சிடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி ஒரு வாக்கு போடுறார். பிரயார்ஹம் பிரியமாக்கியாதும் விவேசாந்தபுரம் வசி. வார்த்தையை போட்டார். வசின்னா வசின்னா ஜிதேந்திரியன் அர்த்தம். ஜிதேந்திரியன் வசின்னு சொன்ன இந்திரியத்தை கட்டுப்படுத்தின மாத்திரம் இல்லை, எமோஷன்ஸை கட்டுப்படுத்த தெரிஞ்சவன் அர்த்தம். இமோஷன்ஸையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சவன். அப்புறம் இதுல மேல நடக்க போறதெல்லாம் என்னன்னா ஈஸ்வர சங்கல்பம். விவேசாந்தபுரம் வசி. தசரதன் ஒரு காலம் என்ன, இது ராமாயணத்தினுடைய அடிப்படையே இங்க தர்ம காமார்த்த சகிதம் அப்படின்னு சொல்றத முதல்ல சொல்றது தர்மத்தை தான் சொல்றா. தர்மத்தை சொல்லிட்டு காமத்தையும் அர்த்தத்தையும் செகண்டரியா போட்டுட்டு மோட்சத்தை ஹைலைட்டா சொல்றதுதான் ராமாயணத்தினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கிறத. தர்மத்துக்கும் முக்திக்கும் உண்டான ஒரு சாஸ்திரத்துல காமமோ அர்த்தமோ நடுவில் வந்ததுன்னா அது இந்த மோட்சத்துக்கும் தர்மத்துக்கும் சப்ளிமெண்டரியா இருக்குமே, இல்லாட்டா காம்ப்ளிமெண்டரியா இருக்குமே ஒழிய அந்த தர்மத்தையோ மோட்சத்தையோ இந்த காமமோ அர்த்தமோ மீறிண்டு போகாது. இது ராமாயணம். இங்க இனிமே இப்போலேருந்து சொல்லப்பட்ட கான்வர்சேஷன் எல்லாமே வெளிப்படையா பார்த்தலன்னா அர்த்தத்துக்காகவும் காமத்துக்காகவும் அல்ல மோதின்னு இருக்கும். ஆனா அது ஆரம்பத்திலையும் சரி முடிவிலையும் சரி அது தர்மத்துக்கும் மோட்சத்திலையும் போய் நிற்கும். இப்ப தர்மத்துல ஆரம்பிச்சு மோட்சத்துல போய் நிற்கும். அதான் இந்த கான்வர்சேஷன் பிட்வீன் திஸ் கைகேயி அண்ட் தசரதன். விவேசாந்தபுரம் வசி. அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் தசரதன் எந்த அளவுக்கு ஜிதேந்திரனா இருந்திருக்காரு. ஏன்னா வால்மீகி ஏக்கம் பார்த்து சொல்றார். ஸோ ஏறி பார்க்கிறார். இங்க ஏறி பார்த்த உடனே அங்க கேட்கிறார், இங்க யாராவது
அங்க செடிகள் இருந்தா கைகை எங்க போனா கேட்டார். கைகை எங்க போனாங்க? கைகை செடிகள் சொல்றா கைகை குரோதாகாரத்துக்கு போயிட்டாங்க. அப்பவும் அவர் என்ன சந்தோஷமா வராருன்னா, எங்கிட்ட அவள் செல்ல கோபம் பண்ணிட்டு இருக்கா. இந்த செல்ல கோபம்னு ஒண்ணு இருக்கு, அது பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கா போல் இருக்கு கைகை என்கிட்ட. என்ன பிரியாயாக பிரியமாக்கியாதும் பிரியாரகா பிரியமாக்கியாதும், எனக்கு ரொம்ப பிடிச்சவளுக்கு அவளுக்கு பிடிச்சதான ஒரு விஷயத்த நான் போய் சொல்ல வேண்டியிருக்க யாரோ சொல்லி கேட்டிருக்கா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது கைகையினுடைய மனசுல இருக்கு. அவளே சொல்லி விட்டுருக்கா தசரதன் கிட்ட, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்க டெய்லி சொல்லிட்டு இருக்கா. டெய்லி சொல்றான். தசரதனம் ஆட்டுண்டி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாளைக்கு தசரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. கைகிட்ட கூட சொல்ல கன்சல்ட் பண்ணிக்கணுங்கிறது இல்லை. யூ டோன்ட் வாண்ட் டு ஆஸ்க் பர்மிஷன், பட் யூ கேன் அட்லீஸ்ட் இன்ஃபார்ம். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் இல்லையா? காலம்பரை அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இந்த ராத்திரி நேரம் ஆயாச்சு. இது வரைக்கும் அந்த கிழவனுக்கு கிட்ட வந்து சொல்றதுக்கு தோணலையே அப்படிங்கிற ஒரு செல்ல கோபத்துல கைகி குரோதாகாரத்துல உட்கார்ந்து இருக்காளோ அப்படின்னு தான் அவருக்கு அப்போ. ஆனா குரோதாகாரத்துக்கு வந்து பார்த்தா கம்ப்ளீட் சீனே மாறி இருக்கு. சந்தித்தே குசலா வைத்யாக त्वभितुष्टाश्च सर्वशः सुखितां त्वां करिष्यन्ति व्याधिं ஆச்சக்ஷபாமினி. அம்மா உனக்கு என்னாச்சு? தலைவலிக்கிறதா? ஏதாவது ரோகம் இருக்கா? நிறைய வைத்தியால் நமக்கு இருக்காளே, அந்த வைத்தியால்கிட்ட கூப்பிட விட வேண்டியதானே? ஏன் தலை கூப்பிடப்படுத்துன்னு இருக்க? ஏன் ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்காம படுத்துன்னு இருக்க? மாரௌட்சியமாச்சகார்ஷீஸ்துவம் தேவி சம்பரிசோஷனாத் அவத்யோ வத்யதாம் கோவா வத்ய கோவா விமுச்சிதாம். குரோதாகாரத்துக்குள்ள ஏறிட்டாருங்கிறதுனாலே தசரத மகாராஜாவுடைய மனசு அவர் கையில் இல்லை. அவர் பேசப்பட்ட வார்த்தை அவர் கையில் இல்லை. இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் திஸ் கோபம் ஆஸ் ஏ நெகட்டிவ் வைப்ரேஷன். தசரத மகாராஜா கோபப்படக்கூடிய இடத்தில் இருக்காருங்கிறதுனாலேயே ஒரு ராஜாங்கிறதையே மறந்துட்டு பேசுறார். மா ரௌத்சி மா கார்ஷி, அழாதே, கோபிச்சுக்காதே, அப்புறம் நீ என்ன வேணும் சொல்லு. தன் ராஜாங்கிறத மறந்து, அது ஒரு தார்மீகமான ஒரு ராஜாங்கிறத மறந்து தசரதன் சொல்றான். அத்தியோ அத்தியதாம் கோவா, தப்பே பண்ணாத பிடிச்சு கொல்லணுமா என்ன? திஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் குரோதாகாரம். தன்னிலை இழந்துரும். இல்லை பத்தியக்கோவா விமுச்சதாம், கொல்லணும்னு தீர்ப்பு கொடுத்திருக்கப்பட்டவன் எவரையாவது ரிலீஸ் பண்ணணுமா? போட்டும் தரித்திரக்கோ பவேத் ஆட்யா, ஏழையா இருக்கான்னு அவனை பணக்காரனாக்கணுமா? இல்லை. திரவியவான் அகிஞ்சனகா, திரவிய நிறைய பணம் உள்ளவனை பிச்சைக்காரனாக்கணுமா? அகம் சகி மதியாச்ச சர்வே, சரண்டர் பண்றான். தவசானுகாஹா, நானும் என்னை சேர்ந்தவாளும் கைகை உன்னுடையது. அந்த கைகையினுடைய அந்த ஒரு மெட்டீரியல் ரேடியஸுக்குள்ள தசரதன் புகுந்துட்டான். உலகியலான லௌகிகமான வந்து ஒரு வலயத்துக்குள்ள தசரதன் அகப்பட்டு போயிட்டான். கரிஷ்யாமி தவ பிரீதியும், உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, உனக்கு பிடிக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆദ്യമേ என்ன பண்ணணும்னு கேட்காமக்கி வாக்கு கொடுக்கறதே தசரதனுடைய ஒரு கெட்ட பழக்கம். சில சமயம் கெட்ட பழக்கத்துல ஃப்ளூக் அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஏதாவது தப்பா பண்ணப்போ அது நல்லதா போய் முடியும். அதுதான் ஃப்ளூக் அப்படின்னு பேரு. அப்படி ஒரு ஃப்ளூக்கு நடந்தது. விஸ்வாமித்திரருக்கு முதல்ல வாக்கு கொடுத்து ராமனை அனுப்ப முடியாச்சு. பட் அதுல நல்லது நடந்தது. எப்பவுமே அப்படி ஃப்ளூக் இருக்கணுங்கிறது கிடையாது இல்லையா? கேட்டார், முதல்ல சொல்லிட்டார், கேட்காமைக்கு முன்னாடியே சொல்லிட்டார், உனக்கு என்ன நல்லது பண்ண, உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். எதுல பிரதிஜை பண்றேன்? சுகிருதேனாபிமேஷபே, நான் இது வரைக்கும் பண்ணிருக்கக்கூடிய சுகிருதங்களை வச்சு உனக்கு நான் பிரதிஜை பண்றேன். அப்போ இந்த இடத்துல தசரதன்கிற அந்த 10 இந்திரியங்களை ஜெயிச்ச அந்த ராம சாட்சா்காரம் பண்ணின அந்த பரம பக்தன் கொஞ்சம் என்ன ஆயிடுத்து, கர்ம யோகமே பண்ணிட்டு இருந்த தசரதன் இப்ப கொஞ்சம் கர்ம பலத்துக்கு ஆசைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. கர்மயோகம் பண்றத பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லைங்கிற அந்த நிலையில இருக்கும்.
பாபமும் எனக்கு வேண்டாம், புண்ணியமும் எனக்கு வேண்டாங்கிற நிலையில் இருக்கும். இப்போ நான் பண்ணின சுக்கிருத்தம், என்னுடைய புண்ணியத்தின் மேல நான் சபிக்கிறேன் அப்படிங்கிறத, என்னோட புண்ணியம்ங்கிறது ஒரு 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 மமதை வந்துடுது. கர்மத்துல மமதா இல்லாம, கர்மத்துல அகங்காரம் இல்லாம பண்ணக்கூடிய கர்மா தான் கர்மத்திலையும் சரி, கர்ம பலத்திலையும் சரி, அகங்காரமும் மமதையும் இல்லாம பண்ணக்கூடிய கர்மாக்கு தான் கர்ம யோகம்னு பேரு. இத்தனை நாளைக்கு கர்மயோகமா பண்ணிட்டு இருந்த அந்த தசரதனுக்கு இந்த சமயம், பிகாஸ் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் திஸ் குரோதாகாரம், அவனுக்கு அந்த கர்மத்துல ஒரு மமதை வந்துடுத்து. என்னுடைய புண்ணியத்துல நான் சபிக்கிறேன், நான் பண்ணிருக்கப்பட்ட புண்ணியத்துல, என்னுடைய புண்ணிய கர்மால நான் உனக்கு அந்த வாக்கு தரேன், என்ன பண்ணணும்னு சொல்லு, எது வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கொஞ்சம் மேல பேசுறான். அவலிப்சேன ஜானாசி தத்த பிரியதரோ மம மனுஜ வியாக்ராது ராமாது அந்யோன வித்யதே. அப்படி சொல்றது கூட அந்த இவன்தோ என்ன சொல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோர் பயாத் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறது சும்மா கிடையாது. இவன்தோ குரோதாகாரத்தில் இருக்கார், அந்த குரோதாகாரத்தில் இருந்தோம்னா அவருக்கு அந்த அகங்காரமோ அபிமானமோ ஓட்டவர் மமதை என்னோ வந்துடுத்து. அப்படி இருந்தா கூட அவருக்கு எல்லாத்துக்கும் மேல ப்ரையாரிட்டியா வச்சிருக்கிறது ராமனை தான். இதெல்லாம் தசரதன் சொல்றோம். என்ன பூர்ணமா ராமனை அடைஞ்சவன், இந்த ப்ரையாரிட்டி எப்பவுமே ராமன் கிட்ட தான் இருக்கு. இருந்த போதிலும் இது என்ன எடுத்தோம்னா, முதல்ல சொல்லிட்டு வந்தேனே ஈய பத்தி, ஒரு ஈய பத்தி சொன்னேனே, மனசுங்கிற ஈ லௌகிகத்திலே உட்காரும், ஆத்தியாத்மிகத்திலே உட்காரும். அதே மாதிரி அடுத்தது சிறுதனுடைய ஸ்திதி. அவனுக்கு இப்போ ஒரு டைம் பீங் மேல மேல கான்வர்சேஷன் பில்டாக கைகைய உபேட்சை பண்ணிட்டே தான் இருக்கா. பட் இப்போ அப்படின்னா கைகையே விட முடியலை, ராமனே விட முடியலை. இது ஒரு பித்து பிடிக்கிற மாதிரியான ஸ்டேட். 2 வள்ளத்துல கரை தாண்ட முடியாது, நதியை தாண்ட முடியாது. வள்ளம்னா போட்டு, 2 போட்ல ஏறி நதியை தாண்ட முடியாது அட் எ டைம் இல்லையா? ஒரு போட்ல ஒரு காலை வச்சுண்டா, அடுத்த போட்ல அடுத்த காலை வச்சுண்டா குழந்து போயிடும். அப்புறம் ஜராசந்தன் தான். ஸோ ஒரே சமயத்துல லௌகிகத்திலையும் ஒரே சமயத்திலையும் அதே சமயத்துல ஈஸ்வரன்லையும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். முடியாது சொல்ல மாட்டேன், முடியும். ஆனா அதுக்கு என்னன்னா, அந்த ஈஸ்வரனை பூர்ணமா தெரிஞ்சுட்டு லௌகிகத்தில் இருந்தா தான். தசரதன் இப்ப ஃபேஸ் பண்ணப்பட்டது என்னன்னா, 2க்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டேன். எப்போ அந்த 2 ஈக்குவல் ப்ரையாரிட்டி எல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் மெட்டீரியாலிட்டிக்கும் கொடுக்க முடியாது. ஈக்குவல் ப்ரையாரிட்டி ஒரு காலம் கொடுக்க முடியாது. அது என்னதான் நம்ம யோசிச்சு பார்த்தாலும், நான் அப்படித்தானே இருக்கேன்னு சொன்னா அதுதான் முதல் போய் சிலப்ப தோதும். நான் அப்படித்தானே இருக்கேன், 2க்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு தானே இருக்கேன் இப்படின்னு நினைச்சாலும் அதுதான் ஃபர்ஸ்ட் போய். அப்படி இருக்க முடியாது. ஒரே சமயத்துல ஏதோ ஒண்ணுதான் முடியும், அப்படிதான் முடியும். 2 கண்ணு இருந்தாலும் 2 கண்ணு வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை தான் பார்க்கலாம். 2 ஆங்கிள் பாக்குறது இல்லை, ஒரு ஆங்கிள் தான் கண்ணு 2மே பாக்குறது. எங்கிற மாதிரி தான் ஆத்தியாத்மிகத்தையும் மெட்டீரியாலிட்டி 2ம் ஒரே சமயத்துல ப்ரையாரிட்டிஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணுக்கு கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துதான் சுவாபாவிகம். ராமனையும் கைகையையும் இல்லாட்டனா பகவானையும் மெட்டீரியல் விஷயத்தையும் தசரத மகாராஜா ஒன்னா கொண்டு போகணும் பார்த்தார், முடியல. ஆனா சொல்றது எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த ராமன் கிட்ட தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தியா இருக்குங்கிறதையே நல்லா காட்டின்னு சொல்றார். அம்மா கைகை, எனக்கு ஒன்னை விட பிரியமானவா வேற யாருமே கிடையாது ராமனை தவிர. அந்த வார்த்தையை யூஸ் பண்ற முறை பாருங்க, எனக்கு ஒன்னை விட பிரியமானவா வேற யாருமே கிடையாது லோகத்துல மனுஷால ராமனை தவிர. செகண்ட், அதனால ராமனை தவிர எனக்கு வேற யாரையும் என்ன சொல்றார், நீ எனக்கு முக்கியம் தான், நீ எனக்கு முக்கியம் அப்படி சொல்ல, நீ எனக்கு முக்கியம் தான். அங்க ஒரு தான் இருக்கு, அங்க ஒரு தான் இருக்கு, இல்ல அங்க ஒரு தான் இருக்கு. ஏன் கைகையை மேல இந்த முக்கியம் அப்படிங்கிறது வந்திருக்குன்னா, இந்த தசரதன் கிட்ட ஒரு சின்ன தான் ஒட்டின்னு இருக்கு, சின்ன ஐ ஒட்டின்னு இருக்கு.
என்னோட கைகை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அகங்காரம் முட்டின்னு இருக்கு, அந்த தான் முட்டின்னு இருக்கு. அதனாலே இதுவும் வருது அதுவும் வருது. கைகையும் பிடிக்கும், ஆனாலும் நீ எனக்கு முக்கியம் தான், ஆனா ராமன் தான் முக்கியம் என்கிறத அவள் என்ன சொல்ல போறாங்கிறத தசரதனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவர மாதிரி நடிக்கிறாரோ என்னமோ தெரியல. அதுக்கு முன்னாடியே ஆன்சர் கொடுத்துட்டார். எனக்கு ராமனை தவிர ஒன்னு ரொம்ப பிடிக்கும், ஆனா எல்லாத்துக்கும் மேல ராமன் அப்படிங்கிற முறையில பேசிட்டார். அது சொல்றார், என்ன பண்ணணும் சொல்லு, எம் முகூர்த்தம் அவசியம் சொல்றார். இப்ப ராமனை பத்தி பேசுறார். ராமனுக்கு அவர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத வச்சு பேசுறார். பாருங்க, எம் முகூர்த்தம் அவசியம் ஜீவே தமஹம் துருவம் தேன ராமேண கைகேயி சபேதே வசன கிரியாம். ஒரு 4 சொல்றார். எந்த ஒரு ராமனை கைகேயி ஒரு முகூர்த்தம் கூட, முகூர்த்தம் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலா முகூர்த்தம் சொல்றது ஒரு ஜாஸ்தி, ஒரு துளி. என்ன கோபிகைகள் பாவத்துல தசரதனை பார்த்தோம்னா தொழிலுகாயதே தாம பசியதாங்கிறத அந்த பாருங்க, 2 பேரும் சொல்றது எல்லாம் ஏகதேசம் ஒன்னா தான் இருக்கு. 2 இடத்துல ஒரு முகூர்த்தம் கூட ராமனை பார்க்காம நான் இருந்தேனா நான் எப்படி என்னுடைய பிராணன் போயிடுமோ, ஒரு முகூர்த்தம் கூட எவன் ஒருத்தனை பார்க்காம இருந்தேனா என்னுடைய உயிரானது போயிடுமோ, அவன் மேல பிரதிஜை பண்றேன், உனக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணுவேன் சொல்றான். ஆத்மனாச்சாத்மஜைச்சான்யைஹி மனுசர்ஷபம் தேன ராமேண கைகேயி சபேதே வசன கிரியா. அந்த ராமன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். எந்த ராமன் மேலதான் எனக்கு, என்னை விட எனக்கு யாரை பிடிக்குமோ, என்னை விட என் குழந்தைகளை விட என் ஊரை விட என் உலகத்தை விட எனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அந்த ராமன் மேல சபதம் பண்றேன், உனக்கு என்ன ஆசையோ நடத்துவேன். பலமாத்மனி பஷ்யந்தி ந விசங்கிதும் அர்ஹசி கரிஷ்யாமி தவ சுப்ரீதிம் சுக்ருதேனாபி மே சபே. திருப்பி அடுத்து சொன்னார். நான் சொல்லிட்டு அதுவும் போறதுலேருந்து என்னுடைய சுகிருதங்களை கூட உனக்கு நான் பிரதிஜை பண்ணேன். ராமனே அடக வைக்கிறேன், என்னுடைய சுகிருதங்களை உனக்காக அடக வைக்கிறேன். வியாஜஹார மகாகோரம் அபியாகதம் இவாந்தகம். இப்படி சொன்ன உடனே மகாகோரமான யம தர்மராஜா முன்னாடி வந்த எந்த ஒரு சப்தத்தை எல்லாம் போட்டு வருவாரோ, சும்மா வால்மீகியினுடைய ஒரு பாணி, அது கவி இல்லையா, ஆதிகவி, அதனாலேயே கொஞ்சம் காவியாத்மகமா அது இருக்கும். சோ எப்படி கோரமா யம தர்மராஜா வருவரோ அந்த மாதிரியான வாக்குகளை பேச ஆரம்பிச்சாலும் கைகேயி. என்ன பேசுறா, வேற எதுவும் பேசல. இப்ப ராமனை காட்டுக்கு போனோம், பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் சொல்லலை. சொல்றா, தத்சுண்வந்து த்ரயத்ரிம்சத் தேவாஸ்யேந்திர புரோகமாக யானி சான்யானி பூதானி ஜானீயுஹு பாஷிதம் தவ சத்யசந்தோ மகாதேஜா தர்மஜ்ஞ சத்யவாக்ஷுதிஹி வரம் மம ததாத்வேஷ சர்வே ஸ்ருண்வந்து தேவதாः. இப்படிலாம் அவன் பேச மாட்டான். மேல பாக்குறா, தசரதன் இருக்கான். தசரதன் லட்சியம் பண்ணாம 33 தேவதைகள் கேட்டுண்டேளா, வசு ருத்ர ஆதித்ய கணங்கள் கேட்டுண்டேளா, அக்னி பகவானே கேட்டுண்டேரா, சந்திரனை கேட்டுண்டேரா, சூரியனை கேட்டுண்டேரா, ஆகாசமே கேட்டுண்டியா, பூமியை கேட்டுண்டியா, ராத்திரியை கேட்டுண்டியா, திவசமே கேட்டுண்டியா, இதெல்லாமே சாட்சி. இப்ப தசரத மகாராஜா எனக்கு ஒரு பிரதிஜை பண்ணிருக்கார். அத அவர் சத்தியசந்தனா இருக்காரா, அவர் சத்தியத்தில தர்மத்தில நிஷ்டையுடையவரா இருக்காரா என்கிறத நீங்க பார்த்துங்க. தசரதனுக்கு ஒன்றும் புரியல. இவன் ஏன் இப்படி பேசுறா, இப்ப ஏன் இப்படி பேசணும்? ஏன்னா எங்கிட்ட கேட்கறது எங்கிட்ட டைரக்டா கேட்டா போருமே. அவளே கேட்டையா இவாளே கேட்டையா, இது குறித்துதான் ரோஷம் உண்டாக்கும். ஆக்சுவலா என் செய்வேன் என் செய்வேன் என் செய்வேன் அப்படின்னு ஆழ்வார் வந்து ரங்கநாதன் கேட்டுட்டு இருந்தார்.
இப்படி அழகா இருக்கியே ரங்கநாதா என்ன பண்ணுவேன், இப்படி கருணை பண்ணினே ரங்கநாதா என்ன பண்ணுவேன், ஏழை ஏதலன் கீழ்மகன் நெண்ணாது மற்ற அவருக்கு அருள் சுரந்து மாலை மாமழை நோக்கி உன் தோழி என்று உம்பி எம்பி என்று ஒழுந்தில்லை என்று சொன்ன சொற்கள் ஆழ்வண்ணா என் உள்ளம் மகிழ்ந்து புகுந்துன்னு சொல்றத அரங்கத்தரவணை பள்ளி அணியது ரங்கநாதன் கிட்டேயே கான்வர்சேஷன் வச்சுருந்த தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் திடீர்னு ஒரு க்ஷணம் என்ன பண்ணிட்டார் தெரியுமோ, என் செய்வேன் உலகத்தீரே கேட்டுட்டார். ரங்கநாதன் இப்படி என் மேல பராமுகமா இருக்கானே என் செய்வேன் உலகத்தீரே அப்படின்னு உலகத்தால் இழுத்துட்டார். ஒரு ஆம்பளையும் பொண்டாட்டியும் பேசிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல ஒரு கணவன் மனைவி பேசிட்டு இருக்காருன்னா கணவன் மனைவிக்குள்ள பேசி கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கலாம். திடீர்னு மனைவி ஊரால கூப்பிடுறேன் உலகத்தை கூப்பிடுறேன்னா கான்வர்சேஷன் வேற மாதிரி போயிடும். அது ஒரு செக்யூரிட்டி ரீசனா போயிடும். அப்ப ஆம்பளை கிட்ட இருக்கப்பட்ட இன்செக்யூரிட்டினால உலக மத்த வாழ்க்கை செக்யூரிட்டியை தேடிட்டு போனாங்கிற மாதிரி ஆயிடுது. இதுதான் ரங்கநாதன் கிட்ட தொண்டடிப்படியாளர் பண்ணார். உடனே அவருக்கு ரோஷம் வந்துடுத்து. அது பெருமாள் இல்லையா, அவருக்கு ரோஷம் வந்துடுத்து. இத்தனை நாளைக்கு என்ன என்கிட்ட தானே கேட்டு இருந்தேன், இப்ப ஏன் திடீர்னு உலகத்துக்கு போறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு பண்ணித்தரேன். தசரதன் திடீர்னு அஸ்வினிகுமாரர்கள் அவாயுவா இப்படி எல்லாம் இழுத்த உடனே தசரதனுக்கு என்ன இப்படி பேசுறா, சரி நீ சொல்லு என்ன வேணும் சொல்லு. பரம் உவாச்சேதம் வரதம் காமமோகிதம். காமமோகிதம் ஒரு வால்மீகி போட்டார் வார்த்தைய. இதுதான் ராமாயணம். பாருங்கோ, இந்த பெரிய ட்விஸ்ட் நடக்க போறது இல்லை, இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் பெரிய காமனா ஒரு சாதாரண கதை எப்படி போகுமோ அது மாதிரி போயிட்டு இருக்கு. இதே மாதிரி ஆரம்பத்துல நடந்தது. சாதாரண ஒரு ரிஷி வந்தார், நதி தீரத்துக்கு போறார், போறார், குளிக்கிறார், குளிச்சுட்டு வர்றார், ஆசிரமத்தை போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். சாதாரண விஷயம். ஆனா ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம் நடக்கிறது. மகர்ஷி வரார், சிஷ்யன் கூட வரார், நதி தீரத்துக்கு வரார். நதி தீரத்துக்கு வந்த உடனே 2 கிரௌஞ்ச பட்சிகளை பார்க்கிறார். இந்த கிரௌஞ்ச பட்சிகளை பார்த்த உடனே அதுக்கு கொஞ்சின்னு இருக்கிறத பார்க்கிறார். கொஞ்சின்னு இருக்கிறத பார்த்ததுல பெருசா ஒன்றும் இல்லை. வேடன் வந்து அம்பு போட்டான். அந்த அம்பு போட்டதுல பெரிய பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. அது வரைக்கும் இது சாதாரணமான விஷயமா இருந்தது. அதுல இருந்து ஒரு ட்விஸ்ட் வர போறது தான். ராமாயணங்கிற ஒரு பெரிய கிரந்தத்துக்கு ஒரு ஸ்லோகம் வரப்போகுது அப்படிங்கிறது அங்கே இதே வார்த்தை வந்தது, காமமோகிதம். மானுஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாக எத்கிரௌஞ்ச மிதுனாதி ஏகம் அவதிஹி காமமோகிதம். அந்த காமமோகிதம்ங்கிற அந்த வார்த்தை அங்க வந்தது. அதே அங்க அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வரைக்கும் வேதம்ங்கிற ஒன்று மாத்திரம்தான் லிட்டரேச்சர் அப்படிங்கிற முறையில் இருந்துட்டு இருந்தது. இது லோக லிட்டரேச்சருக்கு, வேர்ல்டு லிட்டரேச்சருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட். அண்ட் மோர் ஓவர் வேதத்துல சொல்லப்பட்ட பரமாத்மாவை கையில் எடுத்து தரத்துக்கு உண்டான ஒரு ஸ்லோகமா இருக்குங்கிறத ஒரு ட்விஸ்ட் தான் நடக்கிறது. சேம் ட்விஸ்ட் இங்கே நடக்கிறது. சேம் மீன்ஸ் ஒரு விதமான இன்னொரு ட்விஸ்ட் நடக்கிறது. இது வரைக்கும் மூத்த பிள்ளையே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருந்த அந்த பரம்பரையில திடீர்னு பார்த்தா அதுவும் சத்குணவான அகுணம் அபகீர்த்தியே இல்லாத, அவகுணமே இல்லாத, ரொம்ப ராஜாக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணத்து கொண்டும் யோகினான, மக்களாலேயும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிள்ளைய காட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்க போறாங்கிறதுனால அதே வார்த்தையை போட்டார் வால்மீகி பகவான், காமமோகிதம். இனியும் இதே வார்த்தையை போட போறார் மந்தோதரி போய் ராவணன் கிட்ட சொல்லறத. அவளை மந்தோதரிய வந்த உடனே மந்தோதரியன்னு சொல்லுவள் காமமோகிதா அப்படிம்பார். ராவணன் கிட்ட போய் சொல்ல போறத வால்மீகி சொல்லுவார் ராவணனை, ஏன் சீதையை வந்து அபகரிச்சுட்டு போனேன்னா. வெளிப்படையா சொல்றது. இது வந்து ஜஸ்ட் மேலோட்டமா சொல்லிட்டு போறது தக்கம். உள்ளுக்குள்ள இறங்கினா விஷயம் வேற தான் இருக்கு, ராமாயணத்துக்குள்ள தாற்பயமே வேறையா தான் இருக்கு. பட் மேலோட்டமா வால்மீகி சொல்றத ஜஸ்ட் அதாவது ஒரு கதைங்கிற ஆங்கிள்லயும் பிக்சரைஸ் பண்ணணும் இல்லையா. ஜஸ்ட் தாத்விகமான ஆங்கிள் மாத்திரம் பிக்சரைஸ் பண்ணினா போராது. இல்லாட்டா யோக ரீதியில மாத்திரம் பிக்சரைஸ் பண்ணினா போராது. இல்லாட்டா ஒரு வேதாந்த ரீதியில மாத்திரம் பிக்சரைஸ் பண்ணினா போராது. இது ஒரு கதைங்கிற ரீதியிலே இதை பிக்சரைஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் போடுவார். அங்கே சொல்றார் ராவணனை காமமோகிதம், வாலிய சொல்லுவார் காமமோகிதம். இதெல்லாம் எங்கெங்க வருதோ இந்த வேர்ட் சில கீ வேர்ட்ஸ் இருக்கு ராமாயணத்துல. இதெல்லாம் எங்கெங்க வருதோ அந்தந்த வேர்ட் பார்த்து அங்க பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் இருக்கும். எதிர்ச்சை என்கிற பதம் வருது, அங்க அது ட்விஸ்ட் இருக்கும். கௌசல்யா சுப்ரஜா அப்படிங்கிற பதம் வரும், அது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இதெல்லாம் கீ வேர்ட்ஸ் ராமாயணத்தோட. இங்க சொல்றாரு வரதம் வாச்ச கைகேயி வரதம் காமமோகிதம். கைகேயி பேச ஆரம்பிக்கிறா யார்கிட்ட, வரதன் கிட்ட, காமமோகிதனான வரதன் கிட்ட. ஆசைப்பட்ட
இந்த இடத்துல காமமோகிதா அப்படின்னு சொல்றாளேன்னா என்ன காமத்தை சொல்றதுன்னா கைகேயி மேல் உள்ள காமத்தை சொல்லலைன்னு சொல்லலாம். அது சொல்ல முடியாது. ஏன்னா வால்மீகியினுடைய வாக்குதான் பிரமாணம். எல்லா இடத்துல நீங்க ராமாயணத்துக்கு சந்தேகம் வந்ததுன்னா ராமாயணத்திலே தான் தீர்க்கணும். அப்படின்னு இருக்கிறத வால்மீகி பகவான் ஆரம்பத்துல வசின்னு சொல்லிட்டு அடுத்த 10 ஸ்லோகம் தாண்டின உடனே காம மோகிதம் சொன்னா இவர் என்னடா எது முரண்பாடா பேசுறாரு, பின்னுக்கு முன்னு முரணா பேசுறாரு அப்படின்னு தோணும். சோ இங்க காமமோகிதம் அப்படின்னு சொல்றது கைகேயி மேல ஆசைப்படப்பட்ட ராஜாவை சொல்லலை, ராமன் மேல ஆசைப்படப்பட்ட ராஜாவை சொல்றோம். ராமன் மேல ஆசைப்பட்டிருக்கார், ராமன் மேல மோகிச்சிருக்கார் என்கிற அந்த வரதனான அந்த ராஜா கிட்ட கைகேயி பேச ஆரம்பிக்கிறா. அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கட்டும், மேல நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண